சார் விஸ்வநாதன் சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் we traveled together from Trichy to Chennai. At that time I was professor in Bharathidasan University. I had the privilege of sitting beside you. Thank you. வணக்கம் சார். வணக்கம். ஹலோ மிஸ்டர் சேந்திரன், வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? இப்போ வாட்ஸ் தி டைம் தேர் நவ? நல்லா இருக்கீங்களா? இப்போ 10:30 ஆயிருக்கு. 10:34. 10:30. ஆமா 10:34. ஆமா 30 நைட். சார் வணக்கம் சார். நான் வைதேகி. வணக்கம் மேடம். ப்ரொஃபசர் வைதேகி சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா. நான் விஐடில பிஃபோர் ஜாயினிங் மதர் தெரேசா ஐ வாஸ் இன் சென்னை கேம்பஸ். தெரியும். நைஸ் மீட்டிங் யூ சார். So you are sitting in Kodaikanal? I'm present in Chennai, but my office is in Kodaikanal. சார் நமஸ்காரம் சார். வணக்கம் சார். வணக்கம். டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னை. என் பேர் பஞ்சநதம். நான் நம்ம விஐடியில ஆல் இண்டியா வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க நடத்தும் போது நான் உங்க கூடவே இருந்திருக்கேன். At that time I was the registrar in Annamalai University, but representing our vice chancellor I came there. So we had a very nice time in VIT. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். எஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போறோம். மற்றவர்கள் எல்லாமே உங்களுடைய மைக்கை வந்து கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கங்க. உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த கல்வி ஆலோசனை கூட்டத்தில் உலகெங்கும் இருந்து அறிவுசார் பெருமக்கள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொரோனா காலத்திலும் எங்களோடு இணைந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்திருக்க உங்கள் அனைவரையும் நாங்கள் வருக என வரவேற்கிறோம். உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு என்பது உலகெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற தமிழ் அன்பர்களை ஒருங்கிணைக்கவும், தமிழ் மொழி, கல்வி, பண்பாடு ஆகியவற்றை வளர்க்கவும், ஒரு தொட்டில் உறவாக இருக்கவும் மிக மிக ஒரு அற்புதமான உலக தமிழ் மாநாட்டினை சென்னையில் நடத்தக்கூடிய வகையிலும் இந்த உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்று இந்த கல்வி ஆலோசனை கூட்டம் அறிவுசார் பெருமக்களை வைத்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றுவதற்காக தமிழ் வம்சாவளி அமைப்பினுடைய தலைவர் திரு செல்வகுமார் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். எங்களுடைய அழைப்பை, உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் அழைப்பை ஏற்று இந்நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ள திரு ராதாகிருஷ்ணன் லேட்டா வரன்னு சொல்லியிருக்காரு. திரு ராதாகிருஷ்ணன் அரசு முதன்மை செயலாளர், திரு விஐடி வேந்தர் அண்ணன் விஸ்வநாதன் அண்ணன் அவர்களும், பப்புவா நியூ கினியாவிலிருந்து தமிழ் அமைச்சர்
திரு சசீந்திரன் முத்துவேல் அவர்களும், மலேசியாவிலிருந்து முன்னாள் கல்வி துணை அமைச்சர் டத்துக் பி கமலநாதன் அவர்களும், மற்றும் எங்கள் அமைப்போடு இணைந்து ஏசிசிபி அமைப்பின் தலைவர் திரு ஜான் அவர்களும், கனடாவிலிருந்து ஜான் அவர்களும், மற்றும் அரசு தமிழக அரசின் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அனைவரும், கிட்டத்தட்ட 16 துணைவேந்தர்கள் கலந்துக்கிட்டாங்க. 16 துணைவேந்தர்களும் மற்றும் அயல் நாடுகள் சிங்கப்பூர், கனடா, மலேசியா, மற்ற நாடுகளில் இருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய வருக என வரவேற்று இந்த விழாவை துவக்கி வைப்பதில் பெருமை அடைகிறோம். மேலும் இதற்கான ஆலோசனை கூட்டம் என்னவென்றால், உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு என்பது தற்போது தொடர்ந்து பல்வேறு 6 ஆண்டுகளாக பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. அடுத்த கட்டமாக கல்வி பணிகள் சிறிய வகையில் செய்வதற்காக ஐநாவில் பதிவு பெற்ற அமைப்பாக இப்போ இந்த அமைப்பு உருவாகி இருக்கிறது. உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு, குளோபல் ஆர்கனைசேஷன் தமிழ் ஒரிஜின் என்ற அமைப்பு ஐநா மன்றத்தில் அங்கீகாரம் பெற்ற அமைப்பாக தற்போது உருவாகி இருக்கிறது. இதன் மூலம் அடுத்த தலைமுறையினருக்கு ஏற்ற வகையில் கல்வியை கொண்டு செல்ல ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இந்த முதல் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து ஒரு 10 வாரங்கள் நடக்க உள்ளன. முதலில் அரசு பல்கலைக்கழகங்கள், அடுத்ததாக டீம்ட் யூனிவர்சிட்டி, அடுத்து துறை சார்ந்த தலைவர்கள், அது போல ஒரு 10 ஆலோசனை கூட்டங்கள் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட உலகில் உள்ள ஒரு 100 வைஸ் சான்சலர்களையும் துணைவேந்தர்களையும் மற்றும் 100 ஆராய்ச்சி மாணவர்களையும் அழைத்து ஐநாவில் ஒரு குளோபல் சமிட் ஒன்று நடத்த இருக்கிறோம். அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் இது. எங்களுக்கு கல்வியில் அவ்வளவு அனுபவம் இல்லை என்றாலும் உங்களை போன்றவர்கள் அனைவரும் கல்வியாளர்கள், கல்வித்துறையிலே முற்றிலும் வாழ்க்கை செலுத்தியவர்கள், உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அடுத்த தலைமுறையினருக்கு என்ன மாதிரி கல்வியை கொண்டு செல்லலாம் என தாங்கள் வழிமுறை செய்து கொடுத்தால் அதன்படி நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு செல்வகுமார் சார் அவர்கள். அடுத்ததாக நாம் பேச அழைப்பது நிகழ்ச்சியினுடைய தலைமை உரையாக விஐடியினுடைய வேந்தர் ஐயா திரு விஸ்வநாதன் அவர்களை நான் பேச அழைக்கின்றேன். ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அண்ணாவினுடைய சீடர், கல்வியும் இலக்கியமும் இரு கண்களாக வாழ்ந்து வருபவர். ஆகவே அவர்களை இப்போது ஒரு சில வார்த்தைகளை பேச அன்போடு அழைக்கின்றேன். நானும் கலந்து கொண்டது தமிழ் தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா? யாரோ ஒருத்தரை பார்க்குறேன், வில்பர் ஃபோர்ஸ்ன்னு இருக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? So I think I will switch over to English because there are a few of them who cannot follow Tamil.
India is one among the top countries in the higher education system. We are third in the world, next only to US and China in numbers. We have around 36 million students in higher education in this country. But we cannot be complacent because the number of students who are eligible for higher education is 140 million, according to 2011 census. So we have to go a long way in accommodating more and more students in higher education. All over the world, much importance is given to education, particularly higher education. That means that a lot of money has to be allocated and spent on education. Long back, more than 50, 60 years ago, Dr. Radhakrishnan Commission recommended that 6% of the GDP should be spent on education. So far, we are unable to cross 4% in our country. I find among the 197 countries, 147 countries are spending more than us. So I always feel that we have to compete with them and increase the allocation on education. Only then poor and the middle class will be able to get higher education. Now the whole world is changing, and especially after Corona, we have changed a lot because instead of a physical infrastructure, now we want more digital infrastructure. But as far as the developing countries are concerned, I always feel that they should have more concentration on education so that they will also become advanced countries. I find I always compare India with the neighboring countries like South Korea, Japan, etc. Once we were all together in 1960s, almost our per capita income was same as China, and only small something left behind Korea, and about 3 times was Japan. Now, because they concentrate on education, they have become advanced countries. And while our per capita income is $2,200, Korea has crossed 32,000 and Japan has crossed 40,000. So I would like to mention that all the developing countries should concentrate on education so that they will also become advanced countries. They can compete with advanced countries. But I find in the last few years, the whole education system is changing. A few years ago, we have not heard of information security, IoT, business system, data science, blockchain technology, artificial intelligence and machine learning, cyber security and digital forensics, gaming technology, computational and data science, robotics, cyber physical systems, big data analytics, networking and security. These are some of the subjects which we are teaching in VIT. Of course, it must be available in all the leading universities. We have not heard about this a few years ago. So the whole world is changing. We are trying to innovate in education. And I want all the benefits, these benefits should go to all the universities in our country and of course all the developing countries. Now we have about 1,000 universities in India, apart from 52,000 affiliated colleges. Now we are going to have a new education policy, which is going to be announced shortly, where we are going to put an end to the affiliating system. According to the report, it will come to an end after 15 years once the system is introduced. It means that more autonomous institutions will be there and government control will be lesser because we always go for government control. And now Government of India has introduced a system. 20 institutions have been chosen as IOE, Institute of Eminence, where they are given full autonomy. And of course, VIT is one among them. And our Prime Minister often says, Indian higher education system is over-regulated and under-governed. I think this is going to be the new education policy which reflect this. And I'm happy that many of the state university vice chancellors are participating. And they have also problems. They have also too much controls by the government officials. I hope this will be put an end to and more autonomy will be given to all the universities. They should be able to compete with each other.
the private university or a state university or a central university. They must be able to compete with each other. Ultimately, the benefit will go to the students, and being now where we are introducing innovations in many of the teaching technology and also in subjects, I hope we'll be able to share the knowledge of with each other, and especially the advanced countries. We should invite them and share their knowledge with us so that the developing countries also will get benefited. I thank Selvakumar for arranging this wonderful conference from Canada to Papua New Guinea. Starting, we must say good morning, good afternoon, good evening, good night, etc. I'm so happy to participate and inaugurate this. Thank you very much. Thank you so much, sir. அடுத்ததாக நாம் பேச அழைப்பது பப்புவா நியூகினியிலிருந்து அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், முதலாவதாக தமிழ் அமைச்சர், முதலாவது இந்தியர், அத்தகைய முதலுக்கு பெருமைக்குரிய திரு சசீந்திரன் முத்துவேல் அவர்களை நான் இப்பொழுது பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் முன்னுரையாற்றிய விஐ வேந்தர் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். எல்லா துணைவேந்தர் வந்திருக்கிறார்கள். ஜாயின் Dr. Jeevanathan sir to thank for organizing this conference, especially talk about innovation education. It's a great initiative. Like I'm very proud to hear from Dr. Viswanathan that it's not only just talking about private universities, but also wanting state universities also devoid of political influences or any pressure, so that they can compete with each other. I mean, education, it all has to start from even from early childhood, starting from the foundation, coming up to higher studies. Of course, we giving more emphasis on higher studies. Like recent our YouTube channel, kids were showing a son who got an electrical, Bachelor of Engineering, got a electrical engineering degree. When there is some problem at home, to the lights were not on or some problem with the fan, he couldn't even fix small minor problems. That means whatever the degree we are giving is totally lack of any practical experience or practical skills. So the degree should not only come with the theoretical knowledge, but also should give a lot of emphasis on practical knowledge, where they should be able to do those skills practice those skills at home. The other main thing is like what the Vice Chancellor mentioned also. If nobody would have thought in the Mari we will be doing a virtual conference. Like ஒரு சின்ன குழந்தை 3 years old குழந்தையை நம்ம we wake them up at 5 o'clock or 6 o'clock and pressure them to go to school. But now they are enjoying with parents, and they are, in fact, virtual. I feel like even my kids, they seem to be learning more than actually going to school, in the early morning hours and all those things. So that the technology has been changing, the information is changing. So it's no more time for, just only for theoretical knowledge, but to bring that practical knowledge, especially the skills-based education is extremely important. The other thing is like, we always hesitate to talk about financial education. That financial is like discussing that financial education even from primary level or secondary level, it's like a big taboo. Like we say like, talking about money, or, it's like money is the root cause of evil and all those ideas we are teaching. So we could actually make people reach, everyone to take those blessings, when they have a negative impression about money, like, that financial education, like having money is not the root cause of evil, but having not enough money is the root cause of evil, because God has created everything in abundance. So we should have that financial education even at early age. Even families should discuss so that they can get those knowledge and skills to learn about numbers and to learn about finance or business even at a very, very young age. இப்போ உள்ள education it's also must teach the survival skills. Like இப்போ ஒரு பேரிடர் வருது, ஒரு நிலநடுக்கம் வருது, இல்ல எரிமலை வெடிக்குது, அப்படிங்கும் போது எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த சர்வைவல் ஸ்கில்ஸையும் நம்ம அவங்களுக்கு கண்டிப்பா டீச் பண்ணணும். அதே மாதிரி
ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ ஒரு பேசிக்கா பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்ல ஒரு முதலுதவி எப்படி செய்யறது, அந்த பேசிக் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ். இப்போ ஆஸ்திரேலியால ஈவன் அஸ் ஏர்லி அஸ் அந்த எல்கேஜி யூகேஜின்னு சொல்ற வயசுலேயே வந்து இட்ஸ் கம்பல்சரி ஃபார் எவ்ரி ஒன் டு லேர்ன் ஸ்விம்மிங். அந்த லைஃப் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்ம அந்த எல்லா இதுலயும் ஒரு கம்பல்சரி எஜுகேஷனாவே வைக்கணும். அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட், ஒரு அவேர்னஸ், அந்த எஜுகேஷனை வந்து நம்ம ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டை வந்து அந்த சின்ன குழந்தையில இருந்தே அதை வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம சொல்லி கொடுத்து வர வைக்கணும். ஸோ அது போக நம்மளோட கல்ச்சர், கலாச்சாரம் எல்லாத்தையும் வந்து அந்த சின்ன வயசுல அந்த பாடத்திட்டத்துல நம்ம அதை சேர்த்தோம். இந்த மாரல் எஜுகேஷன் நாங்க படிக்கும் போதெல்லாம் இருந்தது, வாரத்துக்கு ஒரு வகுப்பு இருக்கும் அந்த மாரல் எஜுகேஷன் பத்தி பேசுறதுக்கு. அந்த மாதிரி அதுதான் வந்து இட் strengthens the foundation. So I don't want to bore you all, but I'm extremely happy that discussing this one, and I'm seeing all those state university vice chancellors and all the learned persons are here. So I wish all the best for this conference to come up with more innovative ideas where you could suggest to the state and our country and to the world to introduce innovative education. So we all can go on par with any other developed countries, like what the Vice Chancellor said. So I wish all the best for the conference. Thank you all. நன்றி திரு முத்துவேல் சார், ரொம்ப அழகாக உங்களுடைய உரை இருந்தது. இனி வரும் பேச்சாளர்கள், துணைவேந்தர்கள் எல்லோரும் கூடுமானவரை தமிழ் பேசும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இது 25 சமூக ஊடகங்கள் இதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள், எல்லாமே தமிழ் ஊடகங்கள். ஆகவே கூடுமானவரை தமிழ் பேசும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் தெரியாதவர்கள் ஆங்கிலத்தில் பேசலாம். நாம் அடுத்ததாக பேச அழைப்பது மலேசியாவில் தமிழ் மொழி கல்வியை தழைத்தோங்க செய்தவர், 200 ஆண்டு தமிழ் வழி கல்வி நிறைவடைந்ததை மாண்புற கொண்டாடியவர், மலேசியாவினுடைய உயர் கல்வியினுடைய முன்னாள் துணை அமைச்சர் தத்தோபா கமலநாதன் ஐயா அவர்களை நான் இப்போது பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பா கமலநாதன். முன்னாள் மலேசிய அரசாங்கத்தின் கல்வி அமைச்சின் துணை அமைச்சர். அன்பு சகோதரர் திரு ஜான் தனராஜ் அவர்களுக்கு அறிமுகத்துக்கு நான் நன்றி கூற விரும்புகின்றேன். அதே வேளையில் இந்த மாபெரும் முயற்சி எடுத்த அண்ணன் திரு செல்வகுமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நிச்சயமாக கூற வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மாபெரும் முயற்சி. குறிப்பாக அனைத்துலக அளவில் தமிழர்கள் பல்கலைக்கழகத்தில் முக்கியமான பொறுப்பில் வகித்து கொண்டு அடுத்த காலகட்டத்தில் கல்வித்துறையில் எவ்வகையில் நம் அனைவரும் இணைந்து முன்னேற்றத்துக்காக பல நல்ல திட்டங்கள் உருவாக்கி செய்வதற்கு இந்த முயற்சி எடுத்ததுக்கு நான் சகோதரர் அண்ணன் திரு செல்வகுமார் அவர்களுக்கும் அவர்களின் குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூற விரும்புகின்றேன். ஐயா பெரியவர் டாக்டர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அவர்களின் உரை சிறப்பாக இருந்தது. முழுமையாக புரிந்து கொண்டு நல்ல திட்டங்களும் அவரிடம் நான் ஏற்றுக்கொண்டேன். நன்றி. சற்று முன் பேசிய எக்ஸலன்சி அமைச்சர் திருவாளர் சசீந்திரன் முத்துவேல் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூற விரும்புகின்றேன். சற்று முன் ஐயா திரு தனராஜ் அவர்கள் பேசும்போது தமிழில் பேச சொல்கின்றார். நான் இது அனைத்துலக ஒரு திட்டம் இருக்க சூழ்நிலையில் நான் என் முறையை ஆங்கிலத்தில் தான் தயார் செய்திருக்கின்றேன். ஆங்கிலத்தில் பகிர்ந்து கொண்டு பிறகு தமிழில் முடிந்த அளவுக்கு நான் சேர்த்து கொள்கிறேன் என்று விரும்புகின்றேன். பல தகவல்கள் இந்த உரையாடல், இந்த கான்ஃபரன்ஸ் என்பது எனக்கு பல ஆலோசனைகள் அண்ணன் செல்வகுமார் அனுப்பியிருந்தார். குறிப்பாக யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனீவால போல 90 செகண்ட்குள்ள பேசுங்கள், குறைந்த அளவுக்கு பேச்சை குறைங்க, செயலில் அதிகமாக விருப்பக்கூடியவர் அண்ணன் செல்வகுமார் அவர்கள். அவர்களுக்கு நான் பார்த்து கூற விரும்புகின்றேன். நான் பேசும் தலைப்பு இன்று ஒரு புதுமையான தலைப்பு ஒன்று கிடையாது. ஆனால் இன்று தலைப்பு, the theme of the topic or the theme of the discussion today is actually innovation in education. How are we going to innovate in education is the topic that is being proposed and being discussed right now. நான் பேசக்கூடிய தலைப்பு வந்து ஒரு புதுமையான தலைப்பு கிடையாது. ஆனா இது எப்படி நம்ம இன்னோவேட் பண்ணுறதா நம்ம அனைவரும் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனா இது என்ன மகிழ்ச்சி என்றால் இந்த தலைப்பு வந்து இந்த தலைப்புக்கு தாய் வீடு இந்தியா தான், குறிப்பாக தமிழ்நாடு. I'm going to talk about something which is very close to me, but of course it's so close to people in India of Indian origin. But as you're probably aware, innovation by definition is a new way of doing something.
and I like to take perspective that touches on something more closer to the cultivation of mind instead of the process of enhancing delivery tools in education. VC Dr. Viswanathan spoke about all the latest technology. I'm going to bring back a little bit on meditation. Meditation is something that is practiced across cultures, religions, and has tremendous effect on a student's holistic development. Meditation has been around since the beginning of mankind. The ancient practice calms the mind and body, relieves stress, and boosts brain function. And its health benefits are well documented. According to the latest studies, meditation should be on the curriculum. Students who meditate perform better in school and handle academic stress more efficiently. Research has linked meditation to a rise in IQ levels, improved mental function, and higher grades. This century-old discipline benefits people of all ages. Studies conducted on over 1,800 students from all around the world have found that meditation improved mental well-being, academic skills, and social abilities in students. Youngsters who were taught meditation in school reported better concentration on their tasks. They were also more self-confident and had a more positive outlook on life. Meditation has been shown to promote stronger self-identity and higher optimism. In today's hectic world, students are struggling with the demands of school and personal life. Many times, they end up feeling overwhelmed. External factors, such as social media, peer pressure, and family problems, only make things worse. And according to the NCCAM, or National Center for Complementary and Alternative Medicine, meditation helps reduce depression and anxiety. In the long run, it improves mental focus and brain function. These make it particularly beneficial for young people. When you're stressed and worried, your body enters the flight or flight mode, or cortisol level goes up. Meditation, young people who meditate for just a few minutes a day feel less stressed before exams and school projects. Other studies have found that students' creativity and intelligence improved after meditating for 15 minutes twice daily. This discipline may improve brain function, increase optimism, and enhance alertness. The benefits of meditation don't end here. This ancient discipline can improve a student's life on every level. With regular practice, it leads to improved memory and concentration, increased confidence and self-esteem, improved sense of self-worth, a more positive body image, greater creativity, feeling of calmness and inner peace, higher grades and test scores, improved behavioral profile, improved inter-student relationship, and enhanced cognitive function and learning skills. So I like to suggest making meditation to be the catalyst to tap holistic innovation capabilities on students' mind. Once the mind's potential is tapped, the possibilities are phenomenal, and not only from an academic standpoint, but a humanistic one. இந்த தகவல் தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் முயற்சி எடுத்தேன். இந்த துறை புதிய துறை கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்தில் நம்ம அனைவரும் பார்த்தோம் என்றால், இந்த கோவிட் பேண்டமிக் சூழ்நிலையில் நடமாட கட்டுப்பாடு ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்றது. பல பேர் எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து முடிந்து வரப்போறார்கள், வந்த பிறகு எப்படி சமாளிக்க போறோம், பல நாடுகளில் வேலை வாய்ப்பு குறையும் போது, பல நாடுகளில் பிரச்சனைகள் அதிகரிக்க போது, இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்க போறோம். We cannot be depressed. Some people will lose job, but one thing education can do is to stabilize this. Education must be seen a stabilizing factor in all situations. அதனாலதான் நான் இந்த மெடிடேஷன் என்பது ஒரு துறை, கல்வி துறையில் அதிகரிக்க வேண்டும்.
அதிகமான பல்கலைக்கழகம் இந்த துறையில் அறிமுகப்படுத்தி இந்த காலகட்டத்தில் புதிய யுகத்தில் பயன்படுத்தி எப்படி இன்னும் அதிகமான மாணவர்கள் பங்கு பெறலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக அனைவருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பை இருக்கு என்று நான் கருதுகிறேன். இந்த அனைத்துலக கலந்துரையாடல் ஏற்பாடு செய்த ஐயா திரு அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கும் அவர் அமைப்பு ஒரு பெரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த முயற்சி நிச்சயமாக நான் முடிந்த அளவுக்கு என் ஆதரவு கொடுத்து மலேசியா நாட்டில் இருக்கும் பல இந்தியர்கள் அமைத்த பல்கலைக்கழகம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் இப்ப எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் இயக்குனர் வாரியத்தில் இருக்கின்றேன். எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்த வட்டாரத்தில் குறிப்பாக அறிவியல் துறையிலும் மருத்துவ துறையிலும் நல்ல இடம் பெற்று அதிகமான மாணவர்கள் படித்துக் கொண்டு வருகின்றார்கள். எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் முழுமையாக மலேசிய இந்தியர்கள் எடுத்த முயற்சி. இந்தியாவில் இருந்து இந்தியர்கள் பல நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் மலேசியாவில் மட்டும்தான் இந்தியர்கள் அனைவரும் இணைந்து ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கி அந்த பல்கலைக்கழகத்தில் அதிகமான இந்திய மாணவர்கள் சிறப்பாக தேர்ச்சி பெற்று நல்ல துறையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்தியர்கள் நடத்தும் பல பல்கலைக்கழகம் இந்த நாட்டில் இருக்கின்றது. அவர்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் பங்கு பெறுவதற்கு நான் வேண்டிய உதவி செலுத்தும் தயார் இருக்கின்றேன். இந்த கலந்துரையாடலில் அதிகமான நேரம் பங்கு முடியாத காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் எனக்கு இன்னொன்று அனைத்துலக கான்பரன்ஸ் இருக்கின்றது, அதுவும் நான் பங்கு பெறுவேன். மீண்டும் கூடிய கொஞ்ச நேரம் கலந்து கொண்டு நான் விடை பெறுவேன். தவறா ஏதாவது பேசியிருந்தால் உங்கள் அனைவரோடும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றி வாழ்த்துகள் கூற விரும்புகின்றேன். எல்லாம் புகழும் இறைவன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி டாக்டர் கமலநாதன் ஐயா. உங்களுடைய தியானத்தின் முக்கியத்துவம் குறித்து அழகாக உங்களுடைய கருத்து இருந்தது. ஆனா இன்றைக்கு மாணவர்கள்லாம் வகுப்பறையில் சில சமயம் தூங்கும் போது கூட சொல்றாங்க நாங்க தியானத்துக்கு தான் இருந்தோம் என்று. அதை அவர்கள் சாதகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம், ஒரு மிகப்பெரிய தியானம் தான். ஆகவே உங்களுடைய கருத்துக்கு எங்களுக்கு நன்றி. Now I invite Mr. John, President ACCP Canada. Good morning from Canada and vanakkam to you all. I would have liked to share my word in Tamil, but presently I'm unable to, as I just started learning the language. I am John Nanaya Otri, President of Alliance Creative Community Project, and I am happy to join you in this meeting. I cordially welcome the most honorable chief guests of the Principal Health Secretary, Government of Tamil Nadu, the XMP, and Minister Chancellor VIT University, the Minister Papua New Guinea, the ex-Deputy Educational Minister Malaysia, our honorable moderators, other vice chancellors, ladies and gentlemen, all protocol observed. We are happy to partner with GOTO organization to conduct this wonderful event. As we all know, Indians' high standard of education have worldwide influence and played a vital role in innovation. I believe that your continuous support for the forthcoming meeting will take us to the next level. The Alliance Creative Community Project, ACCP, is a non-governmental organization, non-political, non-partisan, and non-partial organization with a vision of a world in which state institutions, especially the security agencies, health and educational agencies interact freely and work together with communities towards the promotion of peace, harmony, and sustainable environments. Since its establishment, ACCP has worked towards its mission for creating a platform for state institutions and communities to work together in the promotion of good health, sanitation, education, and peaceful environment that supports life. In a process, ACCP has become a member of the United Nations Economic and Social Council, ECOSOC,
United Nations Major Group Member of World Sustainable Development, United Nations Department of Public Information, and many more. It is timely to have this necessary discussion and focus our efforts to bring a resolution in our educational system. I am excited to discover new learning contexts, improving upon the implementation of standard practice, thus achieving greater learning outcome. We need to encourage teachers and students to explore research and use all available tools to uncover something new. Innovation is very important to improve education because it compels students to use a higher level of thinking to solve problems. We need to help our younger generation to become psychologically strong and face challenges in real world situations, not to be in academic only. A quote by Nelson Mandela once said, "Education is the most powerful weapon to change the world." I believe together we need to help our future generation grow with confidence in leadership, making decisions, have the courage to face their career and the reality of life. Victor Hugo once quoted by saying, "He who opens a school door opens prison." And also Andy McIntyre quoted saying, "If you think education is expensive, try ignorance." As I bring my message to an end, I say thank you all, Melcy and Nanri. Thank you, panel. Thank you, Mr. John. It was really wonderful, and it's so sweet to hear from you. Vanakkam and Nandri from your mouth. It was wonderful. அடுத்ததாக நாம் பேச அழைப்பது துணைவேந்தர் சுதாசேஷன் அவர்களை நாம் பேச அழைத்திருக்கின்றோம். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திருமதி சுதாசேஷன் அவர்கள் இணைப்பில் இல்லாததனால் நாம் அடுத்ததாக தமிழ்நாடு அரசு சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு சாஸ்திரி ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். Good evening to all the dignitaries. Extremely happy to join with all of you this evening. Very bright looking prospective conference, which I'm very happy to associate with it, because all learned academicians and my colleagues from various universities as vice chancellors are present here. Well, I won't take much time because there are many number of speakers are there to listen to us. But as the chancellor of VIT University made it very clear, the upcoming changes that are going to come in India, particularly the new education bill and the various perspectives, are going to open a lot of avenues to the universities and university higher education. Unfortunately, in India, we expect education to be funded by the state always. Well, state has to fund. I'm not saying state should not fund. State has to fund. And the present government in the last 5 years and as on today in office has increased it from 2.5% to 4% the spending on education, which is not at all sufficient. It should be more than 6 to 7% at least to meet the minimum requirements. I don't know how the government is going to go into the new phase of the new education policy. Autonomous universities, all clusters have been created. But before that, addressing the issues, particularly in fields like
professional education like law. I don't want to comment on other aspects. Being a student of law and particularly international human rights, law has a great future. Unfortunately, the legal education is in doldrums in India. The government of India agreed to abolish all the agencies like Australia to bring in all the functionaries under one umbrella. But the moment the advocates went and protested with the Prime Minister, the Prime Minister has assured that, well, the Bar Council will keep control. But I'm not sure that that will be a long-lasting word forever. But if we look at the American Bar Council or the British Bar Council or the Swedish or any Bar Council that for that matter, which is a recognizing agency for practice in law, has a lot of changes which have not taken place, unfortunately, in legal education. A lot of experimentation, a lot of perspectives are required in law. We have established more than 21 national law schools in the country with the hope that we will create excellent lawyers. Unfortunately, we started producing corporate lawyers. We are not producing lawyers that are required for the bench and bar. All the senior professors, including Professor N.R. Madhav Menon, felt it very clearly. And he told me several times that I'm miserably failed. Because the problem in Indian legal education is, unlike if we just compare with the medical education in India, where there are problems, but it is still recognized some professionality, where the medical doctors will come and the students will go to a lab and teach. Unfortunately, the advocates in India made the law teachers not to practice, not to have any practical experience. You go to the class, you teach like a theory subject and come back. And then it's not possible for the law teachers to teach. So this has need to be an advocation, which I'm advocating for the last 2-3 years. Bar Council is angry with me. You are advocating very vociferously. I said, yes, the time has come because the Honorable Supreme Court of India itself has made it very clear that the legal teaching standards have come into. Last 2 days back in a national conference sharing with the Supreme Court judges, I appealed to them, at least after retirement, come to the law schools and teach. You don't want to come to law schools to teach. You only practice, and after retirement, you want to do your ADR dispute settlement mechanism and earn money, but then inbreeding the law schools. Why I'm saying this particularly, in just 2 seconds, I'll finish it, that the legal education is completely doldrums. Unfortunately, our own professors also are not interested in India to take steps. It is going, let it go. Because from President of India's office to Panchayat Board President, everywhere lawyers are there. But legal education is in doldrums. Why I'm saying? Because Madras is a city. There, Madras University, like there are about 10 centers in India, were known for international law, private international, which is the hub of litigation in the world, which is the hub of activity in the world. Well, today doctors are talking about pandemic diseases, this and that. These pandemic diseases that have come long back, principles have been evolved by international law generations back. About in 1940s itself, what legal steps should be taken with respect to pandemic situation and how lockdown and lockdown procedures are not violation of human rights. All this has been developed in international law. Western countries, unfortunately, are not following for their own reasons, and developing countries, particularly a country of India, many doesn't know what are the principles are there actually. It's a dichotical situation. And it's a, law is not a social science. It's an unfortunate situation. Law is considered as a social science. Law is a science of sciences. It has an interdisciplinary perspective, which we need to integrate. I thank our Honorable Chancellor Banwarilal Purohit for having a vision plan of integrated for the universities in Tamil Nadu, which we are working on. And my colleagues, already Honorable Vice Chancellors are here, we are working on. There is a lot of interdisciplinary perspective which legal education can come out. It's not only you teach only a law degree, there are a number of avenues that the society can be awakened with respect to various perspectives. Access to justice, access to settlement means,
various other perspectives are there in which law teachers and legal education need to concentrate on skills and skill-based methodologies which have been adopted in Western schools, including American law schools. But everywhere in the world, unfortunately, legal education is in doldrums. It's not only in India, in the whole world, including Britain, the legal education is in doldrums for various vested interests of practitioners, lawyers, money and their mind should come back, and legal professors should be evolved and permitted to allow into transjectory, transformative systems to deal with the legal perspectives. Then legal education will develop. And Madras being a hub in Tamil Nadu Ambedkar Law University, we are trying to make a lot of changes, cluster perspectives, cluster grouping, and various other perspectives, which will be models we are trying to bring in, and we hope that the Legal Education Forum will bring in. In fact, the VIT Law School also started, but unfortunately what is happening, everybody is starting a law school, but only in the traditional perspective. Now law school should not be considered as a classroom subject matter. It is considered a model that where the teachers and the students should come as clusters, as a clinical based case method, play method, scientific method, computer method. The various methods are there which needs to be bring in, and that if it is brought in, definitely we can develop, particularly international law, comparative law, private international law, which are the subjects which are neglected. We, the students of these subjects, always feel that we are isolated, and let us hope hope that universities will be given autonomy. Well, on paper, we are autonomous in India, either central university or state university or whatever it may be. But like private universities, we are not that autonomous. We are under, as Chancellor Viswanathan said it, we are under government control. We have to go by government modalities, and other things are considered. It's unfortunate that we are not allowed to build that autonomy, and let us hope that with the new education policy, the government will address the real autonomy to universities. Definitely, not only legal education, the intra perspectives of education as a whole, as a hub, will see and came to limelight, and India will take the lead to generate its ancient perspective of education is not mere facts and figures of feeding or job perspective. Education is knowledge to revolutionize, evolutionize, and as Modi recently advocating, Atmanirbhar, or whatever it may be, self-generating India, which was, once upon a time, India was the richest trading partner in the world in the ancient periods. Hope economically, politically, socially, scientifically, culturally, we will regain with our ancient perspectives. For that, I request only one appeal, since most of my colleagues are here. Let us establish a cultural outlook center in our state of Tamil Nadu, because Tamil Nadu is known for culture right from Sangam age or even before that. And we can bring a lot of literature which can bring education as a main important forum to bring the necessary change to throw the light in India. Thank you, one and all. நன்றி பேராசிரியர் சாஸ்திரி அவர்களே. மிக அழகாக உலக அளவில் சட்டக்கல்வி எந்த நிலையில் இருக்கிறது, இந்தியாவில் எந்த நிலையில் இருக்கிறது, தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் எந்த அளவில் இருக்கிறது என்பதை குறித்து ஒரு நீண்ட உரை. இனி வரும் துணைவேந்தர்களுக்கு 3 நிமிடத்திற்கு மிகாமல் இருந்தால் மிக நலமாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கின்றோம். நாம் அடுத்ததாக பேச அழைப்பது பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் திரு காளிராஜ் அவர்களை நான் அன்போடு பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ் வம்சாவளி அமைப்பும் WTCCயும் இணைந்து நடத்தும் இன்னோவேஷன் இன் எஜுகேஷன், that is Summit of United Nations, இதில் பங்கு பெற வந்திருக்கும் துணைவேந்தர்கள், கல்வியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். The 4th and 5th industrial revolution are affecting the way in which the Indian universities and colleges should prepare the students, and the educational institutions are ideally placed to help produce a workforce for this new world
and help the student experience to match it. The fifth industrial revolution, that is Industry 5, is changing the world around us. Quantum computing and 5G are the tools of Industry 5. There are many parameters like artificial intelligence and all that has to be incorporated into various disciplines like arts, science, social sciences, and education. Our Chancellor, the Honorable Governor of Tamil Nadu, has asked us to prepare the Vision 2030. All Vice Chancellors are involved in preparing, and we start preparing our syllabus and curriculum matching with Industries 4 and Industries 5. The Global Manufacturing Survey reveals that 68% of the companies see Industry 4 as a top strategic priority today. Given this high degree of attention on Industry 4, it is no surprise that 70% of companies have already started to pilot Industry 4 solutions. And if you look into the latest report, the Global Institute's latest report entitled Jobs Lost and Jobs Gained, Workforce Transition in a Time of Automation, in 2017, when jobs in 2030 are looked for, it is estimated that 250 million to 280 million new jobs could be created from the impact of rising incomes on consumer goods alone, with up to an additional 50 million to 85 million jobs generated from higher health and education spending. So looking all this into the view, the educational institution in Tamil Nadu, we are preparing our students for Industries 4 and 5, making the students employable for the forthcoming years. I thank all the organizers and thank you very much. எங்கும் தமிழ் வளர்க்கும் தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு டாக்டர் டி பாலசுப்ரமணிய அவர்களே நான் அன்போடு பேசுகிறேன். உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் தலைவர் செல்வகுமார் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரைகள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்ற முறையில் மொழி கல்வியை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மொழி எங்கும் பேசப்படுகிறது, எல்லோராலும் பேசப்படுகிறது, காற்று போல் எல்லோருக்கும் கிடைக்கிறது. அதனால் மொழி கல்வி அவ்வளவு முக்கியத்துவம் பெறுவதில்லை கல்வியில். அந்த வகையில் இந்த இன்னோவேஷன் என்று சொல்லும் பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய தகவல் மயமாக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மொழிக்கல்வியை பற்றி மிகவும் அடிப்படையான தகவல்களை நமது சமூகம் பெற்றிருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் இல்லை என்று சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். என்றால் மொழியில் உயர்ந்த மொழி, தாழ்ந்த மொழி, மதிப்புமிக்க மொழி போன்ற கருத்துக்களை நாம் நம்மை அறியாமலே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த கருத்துக்கள் மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு மொழிக்கும் டொமைன்ஸ் ஆஃப் யூசேஜ் என்று சொல்லக்கூடிய பயன்பாட்டு தளங்கள் உள்ளன. அந்த பயன்பாட்டு தளங்களை முறையாக அறிந்து பயன்படுத்தினால் நாம் இந்த தவறான கருத்துருவாக்கத்திலிருந்து வெளிவரலாம். எடுத்துக்காட்டாக தாய்மொழி கல்வி, இரண்டாம் மொழி கல்வி அல்லது மூன்றாம் மொழி எங்கெங்கே பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அடிப்படைகளை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் இப்பொழுது ஆங்கிலத்தையே வீட்டு மொழியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. எனவே இந்த மிகவும் அடிப்படையான ஒரு கருத்தை மக்கள் மனதில் கொண்டு செலுத்துவது போல மொழி கல்வி அமைய வேண்டும். மற்றொன்று, உங்களுக்கெல்லாம் அடிக்கடி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்று கூறுகிறார்கள். எங்களை போன்ற மொழியியல் அறிஞர்கள் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில்
இந்த உலகத்தில் பேசக்கூடிய சுமார் 6000 மொழிகளில் 40 விழுக்காடு மொழிகள் மிக விரைவில் அழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். மொழிகள் அழிந்து விட்டால் என்ன? ஒரு மொழி பேசினால் பத்தாதா, போதாதா? ஏனென்றால் ஒரு நாட்டிற்கு ஒரு மொழி என்று அழைத்து பேசினால் போதுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழலாம். ஆனால் மொழி, அந்த பண்பாடு, அதுதான் மொழிதான் ஒரு மனிதனின், ஒரு சமூகத்தின் அடையாளமாகும். அடையாளத்தை இழந்த சமூகம் எவ்வளவு செல்வத்தை பெற்றாலும், எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்தாலும் அவர்கள் அமைதியாகவோ மகிழ்ச்சியாகவோ வாழ முடியாது. எனவே அவர்கள் அடையாளத்தை காத்து வந்தால்தான் ஒரு சிறு சமூகம், ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு சிறு சமூகம் அடையாளத்தை இழந்தாலும் அவர்களுடைய அமைதியின்மையால் அந்த பெரும் சமூகமும் அமைதியின்மைக்கு தள்ளப்படும். எனவே மொழி அடையாளங்களை காக்க வேண்டும் என்றால் இந்த மனப்பான்மையை மக்களிடம் எல்லா மொழிகளும் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும், எல்லா மொழிகளையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ஒரு கருத்தையும் நாம் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். மூன்றாக ஒன்று, இப்பொழுது மொழி கல்விக்கு பொதுவாக சம முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை. எந்த பள்ளிக்கூடத்திலானாலும், கல்லூரிகளிலானாலும், பல்கலைக்கழகத்திலானாலும் அதற்கு ஒரு 2ஆம் நிலையை தரப்படுகிறது. அப்படி இல்லாமல் ஏற்கனவே நமது நண்பர்கள் சொன்னது போல பண்பாட்டிற்கும் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சம முக்கியத்துவம், முதல் முக்கியத்துவம் என்று நான் கூற மாட்டேன், சம முக்கியத்துவம் அளித்து மொழிக்கும் பண்பாட்டுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். எனக்கு வேறொரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் நான் விரைந்து செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிகுந்த மகிழ்ச்சி. இந்தியாவினுடைய வளமை வேளாண்மை. வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் என் குமார் அவர்களை நான் அன்போடு பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வேளாண் கல்வியை பற்றி நான் ஒருதான் பேச போகிறேன் என்று நினைக்கிறேன். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் என்பது ஒரு சிறப்பான புகழ் வாய்ந்த பல்கலைக்கழகம். 64 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் உள்ளன. இருப்பினும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்பது ஒரு சிறந்த பல்கலைக்கழகம், வேளாண்மையில் சிறந்த பல்கலைக்கழகம். இங்கே என்னென்ன சிறப்பு மாற்றங்கள் கல்வியில் கொண்டு வந்தோம் என்றால், நான் மாணவனாக சேரும்போது எல்லாம் ஒரே ஒரு டிகிரி ப்ரோக்ராம் தான் உண்டு, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் என்று. இப்போது எங்களிடம் வேளாண்மை சார்ந்த பல கிட்டத்தட்ட 10 இளங்கலை, அதாவது டிகிரி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகிறோம். இதை எதுக்கு சொல்கிறேன் என்றால், வேளாண்மையில் பல வளர்ச்சிகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதற்கு ஏற்றவாறு நாங்களும் எங்களுடைய கல்வியை சீரமைத்து பல நிலைகளில் பல புது கல்வி திட்டங்களை கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் என்பது 4 ஆண்டுகளை சார்ந்தது. அதில் எங்க பல்கலைக்கழகத்தில் உள்ள பாடத்திட்டங்களை பார்த்தீர்கள் என்றால், ஒரு மாணவன் 1 மணி நேரம் தியரி படித்தால் அவனுக்கு கண்டிப்பாக நாங்கள் 2.5 மணி நேரம் பிராக்டிக்கல் செயற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். இது எதுக்கு என்று நான் சொல்கிறேன் என்றால், அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் வேளாண்மை கல்வியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் செஞ்சு பார்க்கும்போது, நமது நண்பர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டார்கள், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் வேணும் அப்படின்னு. அதற்கு நாங்கள் அதிகமாக மதிப்பு கொடுப்பதனால் பிராக்டிக்கல் என்பது ஒரு மிகவும் இன்டகிரேட்டட் பார்ட் ஆஃப் தி எஜுகேஷனாக எங்களிடம் இருக்கிறது. இதில் இப்போது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஆன்லைன் ப்ரோக்ராம்ல நாங்கள் என்ன நடத்தினாலும் தியரி கிளாஸ் தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சது, ப்ராக்டிக்கல் பண்ண முடியல. கவர்மெண்ட்ல இருந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்க எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு. எக்ஸாம் வைக்க முடியாது, ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கு என்ன பண்றது, மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்காமல் அவங்களுக்கு டிகிரி ப்ரோக்ராம் முடிக்க முடியாது என்ற எங்களுடைய நிலையை எடுத்து கூறிக்கொண்டு இருக்கிறோம்.
அந்த இதுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இன்னோவேஷன் இன்னைக்கு வந்து புதுசா என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுல வந்து இப்ப கடந்த ஒரு 4 வருடங்களாக பாத்தீங்கன்னா நியூ ஃப்ரான்டியர் இன் அக்ரிகல்ச்சர் சொல்றோம், நியூ சயின்ஸ். அதுல என்னன்னா நேனோ டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ரிமோட் சென்சிங், இதெல்லாம் எங்களுடைய அண்டர் கிராஜுவேட் பாடத்திட்டத்திலே கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு சிறப்பு தன்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே நான் சொன்னேன் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் இருக்குது. ஒரு கல்வி ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ஏக்கர் கண்டிப்பாக இருக்கணும் என்று சொல்கிறோம். ஆனால் தமிழகத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தனியார் பல்கலைக்கழகங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு 10-15 பல்கலைக்கழகங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணதில்லை. இதுல இருந்து என்ன வருத்தம் அப்படின்னா நாளைக்கு இதுல இருந்து படித்து வருகிற மாணவர்கள் நிச்சயமாக அவங்க வந்து அந்த பிராக்டிக்கல் இதுல ஃபீல்ட்ல வந்து நல்லா வராம இருக்காம நல்ல திறமை வாய்ந்தவங்களாக நிச்சயமா இருக்க முடியாது என்பது ஒரு சின்ன எங்களுடைய வருத்தம். அதுக்காக தான் கண்டிப்பாக வந்து எந்த கல்லூரிகளும் எந்த ஒரு பல்கலைக்கழகங்களும் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய டெல்லியில் அமைந்துள்ள ஐசிஆர் என்னென்ன சொல்றாங்களோ அந்த திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாதான் மாணவர்கள் நன்றாக வர முடியும் என்பது எங்களுடைய திட்டம். இதுல வந்து எப்படி என்னன்னா எங்களுடைய 4 வருடத்துல கடைசி வருடம் ஃபைனல் இயர் என்பது மாணவர்களுக்கு முக்கியமானது. அந்த 4 வருடத்துல வந்து 4வது வருடத்துல மாணவர்கள் பெரும்பாலும் வகுப்பில் இருக்க முடியாது. அந்த மாதிரி திட்டம் ப்ராஜெக்ட் பேஸ்டு நாங்க வந்து இன்னோவேஷன் டெக்னாலஜி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களே அதை செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்றது. அடுத்தது என்னன்னா இண்டஸ்ட்ரியல் டைப்போட ஒரு வேளாண்மை சேர்ந்த ஒரு தொழிலோட இணைந்து அவங்க பிராக்டிக்கலா படுகிறது. இது போக 3 மாதங்கள் அவங்க கண்டிப்பாக விவசாயிகள் வீட்டில் தங்கியிருந்து கிராமப்புறத்தில் என்னென்ன ஒரு விவசாயி கஷ்டப்படுகிறார்கள், என்னென்ன அவங்களுடைய டெய்லி ப்ராப்ளம், இது எல்லாமே அவங்களை அனலைஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இது போக வந்து என்னன்னா கிராப் ப்ரொடக்ஷன் என்ற ஒரு கோர்ஸ் உண்டு. அவங்களுக்கு 2-3 கிராப் ப்ரொடக்ஷன் அவங்களே பயிர் செய்து அவங்களே புது எங்களுடைய ஆராய்ச்சிகள் வருகின்ற இதில் அவர்கள் எல்லாம் இணைத்து நன்றாக அதிக மகசூல் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு திட்டத்தையும் நாங்கள் எல்லா மாணவர்களும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பல்கலைக்கழகம் இருப்பது என்பதால் கடந்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய 3000 சீட்டுக்கு 52,000 அப்ளிகேஷன் வந்துச்சு. ரொம்ப ஒரு செலெக்ஷன்ல டஃப்பா இருந்தது. இந்த வருடமும் வந்து நாங்கள் ஆகஸ்ட்ல ஆரம்பிக்க போறோம். வர காலத்திலையும் வந்து பல்கலைக்கழகம் வந்து இதா இருக்கும். இப்போ வந்து எப்படின்னா எங்களுடைய ஐசிஆர் திட்டத்துக்கு கீழே எங்க மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவர்கள் வந்து ஒரு 6 மாதம் பயிற்சிக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கும் திட்டமும் நாங்க வந்து வேர்ல்டு பேங்க் மூலமாக இது பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமாக என்னன்னா மாணவர்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இவ்வளவு மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் கொடுக்கறதுல வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறப்பாக உள்ளது. இதனை உங்கள் மூலமாக எல்லோருக்கும் எடுத்து செல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். நன்றி திரு குமார் ஐயா அவர்களே. ஆற்றுகிறேன் என்ன சொன்னால் நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கால் வைக்க முடியாது என்று விவசாயத்தை சொல்வார்கள்.
விவசாயம் இந்தியாவினுடைய முதுகெலும்பு. சமயத்துல மாணவர்கள் வெறும் ஆன்லைன் வகுக்கிறோம், நேரடி கொடுக்க முடியவில்லையே அந்த உறவு இந்த நேரடியாக பார்க்கவில்லை என்பது நானது சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் காலம் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆடியோ கேட்டதோ இல்லைன்னு தெரியல, சரியா ஆடியோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஐபிஎஸ் திரு ரவி ஐபிஎஸ் அவர்கள் பேசுவார். நன்றி திரு செல்வகுமார் அவர்களே, மற்றும் இங்கு பேசிய அனைத்து கல்வியாளர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இது கல்வியில் புதுமை, இன்னோவேஷன் இன் எஜுகேஷன் அப்படிங்கிறது டாபிக். இப்ப காவல்துறை அதிகாரியாகிய நான் இப்ப மாணவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், பொதுமக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய கல்வி முறையில் நிச்சயமாக ஒரு அடிப்படை மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். இப்பொழுது ஏற்கனவே பேசியவர்கள் போல் சொல்லியது போல் இந்த சமயத்தில் பொதுமக்களுக்கு எவ்வளவு அறிவுரைகள் கொடுத்தாலும் அதை அவர்கள் சரிவர புரிந்து கொள்வதில்லை. இந்த ஒரு COVID-19 இதனுடைய வைரஸினுடைய தாக்கத்தை பொதுமக்கள் அறிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு அறியாமை. அடிப்படையிலிருந்து ஒரு குழந்தையிலிருந்து அடிப்படை 1வது வகுப்பிலிருந்து மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒரு சரியான ஒரு பாடத்தை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அந்த ரேஷனல் திங்கிங் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிகின்ற ஒரு தன்மை உருவாகி இருக்கும். அவர்கள் பிசி அவர்கள் சொல்லியது போல் நடைமுறை கல்வி, அதாவது பிராக்டிகல் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தியரட்டிக்கல் எஜுகேஷன், இப்பொழுது நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் டெஃபினெட்லி ஓரியன்டட் டுவர்ட்ஸ் தியரிஸ். எனவே இந்த நடைமுறை கல்வி இது உருவாக வேண்டும். அதற்கு அடிப்படையில் பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மாரல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் MI கிளாஸ் என்று சொல்வார்கள். என்னதான் ஒருவன் மிக படித்து அறிவாளியாக இருந்தாலும் ஒரு கேரக்டர் அண்ட் எத்திக்ஸ், ஒரு நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒரு நல்ல பண்பாடையும் கொண்டு இல்லாமல் எவ்வளவு சிறந்த அறிவில் சிறந்த மாணவனாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு உதவ முடியாது. So the education should be very constructive, it should be purposeful and purpose oriented instead of simply theoretical. இந்த மாதிரி ஒரு அடிப்படை கல்வி கொடுத்தால் நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வராது, காவல்துறையினருடைய வேலைகளும் குறைந்துவிடும். இது போன்ற ஒரு COVID-19 நோயிலிருந்து அதனுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். எனவே இந்த வல்லுநர்களுடைய குழு ஆராய்ந்து ஒரு புதிய ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய தமிழ் யூனிவர்சிட்டி அவருடைய வைஸ் சான்சலர்கள் பேசினார்கள். நம்முடைய தமிழகத்திலே இன்னும் நம்முடைய தமிழ் இலக்கணம் இலக்கியத்தை பற்றி சரியாக தெரிவதில்லை. மாணவர்களுக்கு சரியான உச்சரிப்பு கூட நம்முடைய மாணவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் இதுவரையிலும் ஒரு எப்படி அந்த சிறப்பு இலக்கணம் இதையெல்லாம் உச்சரிப்பது என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழ் என்பதை தமிழ் என்றுதான் இப்பொழுதெல்லாம் சொல்கின்றார்கள். ஒரே ஒரு வார்த்தைக்கு, டானா என்ற வார்த்தைக்கு பல்வேறு உச்சரிப்பு இருப்பதை யாருக்காவது தெரியுமா? டா என்பது ட, த, இப்படியெல்லாம் பல்வேறு உச்சரிப்புகள் ஒரு எழுத்திற்கு, தமிழிலே இருக்கின்ற எழுத்திற்கு சிறப்பு இருக்கின்றது, உச்சரிப்பு இருக்கின்றது. இந்தியில எடுத்துக்கொண்டால் 5 வார்த்தை ஒரே உச்சரிப்பிற்கு 5 க, 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 இப்படி பல்வேறு வார்த்தைகள், அதிகமான வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் தமிழே ஒரு வார்த்தைக்கு பல்வேறு உச்சரிப்புகள் இருக்கின்றது. இதையெல்லாம் அடிப்படையிலே மாணவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தமிழில் பேசுவது என்பது ஒரு அநாகரிகம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. தமிழில் பேசுவது ஒரு அநாகரிகம், ஒரு அன்சிவிலைஸ்ட் பிஹேவியர் என்ற ஒரு எண்ணம் மாணவர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது.
ஆங்கிலத்திலே பேசினால் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளிலிருந்து உதாரணமாக ஒரு டிராபிக், ஒரு போக்குவரத்தினுடைய விதிகளோ அல்லது காவல்துறையினரோ அல்லது அரசு ஊழியர்களோ அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் ஒரு அடிப்படை எண்ணம், விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வி முறையிலே ஒரு பிராக்டிகல் எஜுகேஷனாக இருக்க வேண்டும். திரு செல்வகுமார் அவர்களே, நான் பேசுவது கேட்கின்றதா? ஐயா, நீங்க பேசுறது கேட்குறது, தொடர்ந்து பேசலாம். நன்றி நன்றி. இப்படி நாம் அடிப்படையிலே ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை, போக்குவரத்து விதிகள், மற்றவர்களை பெரியவர்களை மதிப்பது எப்படி, பெற்றோர்களை மதிப்பது எப்படி, நம்முடைய பண்பாட்டினுடைய ஒரு கலாச்சாரத்தினுடைய அந்த சாராம்சம் என்ன, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒரு மாணவன் தெரிந்திருந்தால் அவன் ஒரு சமூகத்திலே ஒரு நல்ல மாணவனாக உருவாக்க முடியும், நல்ல குடிமகனாக உருவாக்க முடியும். இப்பொழுது இப்பொழுது காவல்துறை கற்பழிப்புகள், குழந்தைகளை கற்பழிக்கின்ற நிலைமை நாம் எத்தனையோ வருடங்கள் இந்த பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த லார்ட் மெக்காலே ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒரு கல்வி முறை மக்களை பண்படுத்தியதாக தெரியவில்லை. குழந்தைகளை கற்பழிப்பது, முதியவர்களை கொடுமைப்படுத்துவது, பெற்றோர்களை மதிக்காமல் இருக்கின்ற ஒரு தன்மை, இதெல்லாம் எதனால்? இதுவரையில் நம்முடைய கல்வி ஒரு மனிதனை முழுமையாக்கவில்லை. எஜுகேஷன் இஸ் நாட் மேட் தி மேன் பெர்ஃபெக்ட் என்பதுதான். மார்க் ட்வைன் அவர்கள் சொல்வார்கள், ஒரு பயிற்சி என்பது பேயையும் ஒரு தேவதையாக மாற்றும், சாதாரண மனிதனையும் ஒரு தேவதையாக மாற்றும் என்று சொல்லினார்கள். ட்ரைனிங், பயிற்சி. அப்படி ஒரு பயிற்சியே கொடுக்கும் என்று சொன்னால் அடிப்படையிலே இருந்து குழந்தைகளிலிருந்து மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவிகளுக்கும் நல்ல ஒரு கல்வியை நாம் கற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் எதிர்காலத்திலே ஒரு நல்ல மக்களாக உருவாவார்கள். விளையும் பயிர் முளையிலே என்று சொல்வார்கள். 5இல் விளையாதது 50இல் விளையும் என்ற ஒரு பழமொழியோடு உண்டு. பசுமரத்தாணி போல் என்று சொல்வார்கள். குழந்தை பருவத்திலே ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த ஒரு மனப்பான்மை ஒரு குறிப்பிட்ட வயதிற்குள் தான் உருவாகும். எனவே அடிப்படை கல்வி கொள்கையிலே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சமுதாயம் சிறந்த சமுதாயமாக உருவாகும். நம்முடைய தமிழின் பெருமையையும் தமிழின் சிறப்பையும் கலாச்சாரத்தையும் கொண்டுள்ள ஒரு கல்வி முறையாக உருவாக்க வேண்டும். இந்த ஆங்கில கல்வி முறை நாம் அறிவாளிகளை வேண்டுமானால் உருவாக்கி இருக்கலாமே ஒழிய, ஆங்கில கல்வி முறை அறிவாளிகளை வேண்டுமானால் உருவாக்கி இருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு மனிதர்களை அதிக அளவில் உருவாக்கியதாக தெரியவில்லை. எனவே நம்முடைய கல்வி முறையை இங்கே பேசிய வல்லுநர்கள் நாம் பேச்சோடு நிறுத்திவிடாமல் ஏதாவது ஒரு இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும், ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற அந்த கல்வி முறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். எனவே எஜுகேஷனிஸ்ட், தி ஸ்காலர்ஸ், தி erudite scholars, the learned persons in academics, they should come forward and they should devise a proper strategy and proper syllabi so that our students become not only talented, they are culturally stronger, morally stronger, ethically stronger. Thank you, Mr. Selvakumar. நன்றி. காவல்துறையினுடைய உயர் அதிகாரி திரு ரவி அவர்கள் மிக அழகாக கல்வியினுடைய இன்றைய தேவைகள் என்ன என்பதை சொன்னார். குறிப்பாக மெக்கலனுடைய கல்விக்கு ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார். என்று சொன்னால் மெக்கலனுடைய கல்வி திட்டம் வெறும் குமாஸ்தாக்களை மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டமாக இருக்கிறது. அது உண்மையாகவே அறிஞர்களை உருவாக்கக்கூடிய கல்வி திட்டமாக இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். ஆகவே உடலையும் உறுதியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய PS அதிகாரி நிறைய மாற்றங்களை அவர் செய்திருக்கார் காவல்துறை. நன்றி. அடுத்ததாக பேச அழைப்பது அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு ராஜேந்திரன் ஐயா நாம் பேசுகிறோம். வரலாற்றில் துறையில் இருக்கின்றவர், வரலாறு படைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். தேசியம் சுதேசியம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய விருதுகளை ஏற்றிருக்கிறார். அத்தகைய சிறப்புக்குரிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த டாக்டர் ராஜேந்திரன் அவர்களை நான் பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திரு செல்வகுமார் அவர்களே, உலக தமிழ் வம்சாவளி அமைப்பினுடைய தலைவர் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற
அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் அவர்களுடன் நான் கலந்து உரையாடுவது உண்மையிலேயே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான முதுகெலும்பாக கருதப்படுவது கல்விதான். And hence, education is the backbone of any country. And education leads a country and a society from darkness to enlightenment. Particularly in India, at the dawn of independence, we had 25 universities and 500 colleges. And today, we have more than 941 universities of different categories, state, central, private, and deemed, and more than 40,000 colleges across India. But we have to remember one thing in person, and that is, India is a multicultural society with varied economic zone and cultural zones and social, differences. And hence, socio-economic differences are there across India. So under such circumstances, we have achieved after independence, 70 years of independence, the gross enrollment ratio in India is right now, it is 26.6%. And the national education policy of 2019, in fact, envisages our, in next 10 years, our goal is to reach 50% of GER as in the developed nations. And this is really a task before us, it is a challenge before us. And hence, our higher education system faces many challenges and global challenges. Particularly today, what we are facing is the challenge of COVID-19. And COVID-19 has transformed our education, which many of the stalwarts have been indicating, moved from education 1.0 right now to education 4.0, in tune with industry 4.0. And we are going to move towards education 5.0 as well as industry 5.0, which means the education should be in tune with the growing needs of the industry. And that is the reason why our National Education Policy 2019 reiterated a fact that the graduates coming out of all the educational institutions must have knowledge and skills. And the education should provide both knowledge and skill. Today, what we have before us is we have moved from teacher-centric education to student-centric education, and from student-centric education to digital learning, and from digital learning to what we call online platform. COVID-19 has silently ushered in a new era in Indian education system. And we have been looking forward when we will move towards the, say, online platform and education 5.0. But the moment COVID set in India after, say, March, say, 23rd onwards, 2020, all the education institutions, small or big, private and public, they have moved to online platform. Even in our university, Alappa University, and most, I would like to state here one more fact. The fact is, some of the state universities, most of the state universities across India, more than 300 in number, we cater to inclusive education. That is most important. Inclusive education is that these state universities are situated not only in say metropolitan areas and cities, but also in rural areas. Under such circumstances, we cater to the needs of first generation learners, mostly women students. Today, Alappa University, though it is particularly categorized as category 1 university among the state university in Tamil Nadu, the only state university to attain that status, and also to receive the RUSA grant of 100 crores, along with the 10 other state universities across India. Our student population is nearly 5,700, out of which 73% are girls students, which means mostly we are providing a kind of say education that is catering to the needs of the women education and women empowerment. But what is essential here is that innovation is what is the crux of the matter.
the need of the hour. To have and to face global challenges, we need to innovate. And innovation starts with what is known as curriculum design and curriculum change. And we have been, I think the speaker was speaking before me, clearly indicated the system that we have borrowed from Macaulay's education is still continue. There are rigid structures. We make only cosmetic changes within the rigid structures, but we have been adopting certain Western principles like semester system, choice-based credit system, etc., but without making substantial changes in the educational culture and educational curriculum itself. For instance, now we need to introduce not only compartmentalization of knowledge, that is what we have been following right from independence onwards, but what is required today is interdisciplinary and transdisciplinary approach, which means students across the disciplines, across the faculties must go to the other disciplines and learn, because society is very complex in nature. Science and technology cannot be introduced in vacuum. It has to be introduced in society. And that is the reason why all the IITs, they have, besides educating, say, technicians and scientists, they do also have social sciences as part of their education system. This we should not forget. Both the society and technology are two eyes of any society, any education system. So anything that is given a top priority, and it will be a lopsided development. So students must be given a chance to move across disciplines and learn certain, say, knowledge system and degrees and courses across the disciplines. This is first, number one. And secondly, we should also have industry tie-up. Mostly our syllabuses are made by experts from the subjects, but rarely we do, say, invite experts from industry to cater to the needs of industrial needs. But when our students finish their graduation, we want them to be placed in industry without realizing the needs of the industry. So that's what is more is, whenever a board of studies is constructed or established and formed, and the industrial experts must be part and parcel of this, say, board of studies. Without them, certainly we cannot make progress. Our students cannot get, say, placement. And the flexibility of our degrees also must be, say, increased. In other words, we must introduce what is known as modular degrees. Modular degrees in the sense, they can, there could be one entry point, single entry point, but multiple exist. When they go out of the education system due to some reason, they can be given, after 6 months, they can be given a certificate. They can be given a diploma after 1 year, and postgraduate diploma after 2 years, and so on and so forth. So there is always a continuity of learning is always there. And the dual degree programs also should be encouraged at the state level, state universities, where the state level degrees are given alongside a MOU with leading universities, QS ranked universities of the world. And such degrees also must be, the students must be encouraged to earn. And these MOUs will strengthen our education system so that the students will be enabled to face the global challenges and global needs. And in addition to it, there should be a pathway for fast learning. Fast learning in the sense, when a particular student is expected to get a certain number of credits, like 72 for a PG program or 130 for a UG program. If students are willing and if they have capacity, they can always earn extra credits. They should be allowed to have extra credits from different multiple programs, from courses. And this will provide them with a leading edge over other students, as well as give them another opportunity to have for better placement also. And we have a credit transfer system. This credit transfer system is based on the choice-based credit system. It is also constructed in a very rigid structure. It is always done within the framework of a university, within the, say, a faculty also sometimes. But what is essential is, students, what we are envisaging at Alagappa University is, students from affiliated colleges, if they wish, they can come and say, join any of the courses offered in our science programs or arts programs.
and with certain percentage of students will be allowed for a particular course, and those students who earn such credits, and these credits will be transferred to the parent institution, and thereby there will be a movement of these students, because universities are, say, and the higher learning centers and research centers. So we must be in a position to encourage the affiliated colleges to come to the universities and experience the facilities available in a university. And I think these changes are all the more essential. Most importantly, teaching must be a dedicated one, and learning must be a kind of a joy, and it should not be a burdensome. And this is what is the urgent need of the hour. Our entire educational system must be structured in such a manner that we produce not only great intellectuals, but also men with head and heart quality. I also congratulate our Thiru Selvakumar அவர்களை நான் பாராட்ட விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு ஐநாவின் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது. ஆகவே அந்த பெற்றமைக்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக அழகான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். உலக அளவில் கொரோனாவுக்கு பிறகு கல்வியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், அறிவியலையும் கல்வியும் நாம் ஒரு அறிவார்ந்த சமூகத்திலேயே படைக்க வேண்டும், அது காலிடங்களில் படைப்பது அல்ல என்று சொல்லியிருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக கல்வி தொழிற்சாலைகளுக்கு தேவையான கல்வியை கல்வி நிலையங்கள் தர வேண்டும் என்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். மிகவும் நல்ல தேவையான கருத்து. நன்றி ஐயா. அடுத்ததாக நாம் பேச அழைப்பது அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். அன்னை தெரேசா அவர்களை பற்றி சொல்வார்கள், அன்னை தெரேசா அவர்கள் கருத்து இருந்தால் ஒருவருக்குத்தான் தாய் இருப்பார்கள், கருணை துண்டதால் எல்லோருக்கும் அவர் தாயாக இருந்திருக்கிறார். ஆகவே மகளிரினுடைய மேம்பாடு என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு புரிகிறது. பெரியார் மிக அழகாக சொல்வார், பெண்களுடைய முன்னேற்றம் எதில் இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய கரண்டி பிடுங்கி அவர்கள் கையிலும் நூலை கொடுங்கள் என்று. ஆகவே மகளிரினுடைய மேம்பாட்டுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் தான் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகம். அதனுடைய துணைவேந்தர் டாக்டர் வைதேகி விஜயகுமார் அவர்களை நான் அன்போடு பேச அழைக்கின்றேன். Respected Chancellor, respected Selvakumar sir, respected Vice Chancellors, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் இந்த தலைப்புல மதர் தெரேசா விமென்ஸ் யூனிவர்சிட்டியோடைய பங்களிப்பு என்ன? அனைவருக்கும் தெரியும், விமென் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிநிகர் சமானம் என்ற கொள்கை பிரகாரம் இந்த யூனிவர்சிட்டி இஸ் ஃபங்க்ஷனிங். The perspective of the innovative education is, we don't want only ஏட்டுக்கல்வி, just reading the books, memorizing and rewriting whatever is given in the textbook is not going to make the people to go higher in their ladder. So இந்த படிப்பு வந்து சொசைட்டி ரிஃபார்ம்ஸோட கம்பைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்க சிலபஸை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுடைய யூனிவர்சிட்டியை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களை எப்படி தத்தெடுத்துக்கலாம், அது அந்த கிராம மேம்பாட்டுக்காக நம்ம வந்து என்ன செய்யலாம், அது முக்கியமா வந்து விமென் ஸ்டடீஸ் மூலமாக என்ன செய்யலாம், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வழியாக என்ன செய்யலாம், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ல முக்கியமா உணவே மருந்து சொல்லும் போது எந்த உணவு வந்து அந்த டாபிக் அந்த ரீஜனுக்கு சூட்டபிளா இருக்கும், அதுல இருந்து மெடிசினல் வேல்யூ எப்படி கொண்டு வரலாம், இத போல நிறைய ஒர்க் வந்து வேல்யூ ஆடட் ப்ரோக்ராமா நாங்க கொடுக்கறதுனால அங்க இருக்கிற மக்களுக்கு, முக்கியமா பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பு குழுக்களுடைய இன்டகிரேஷன் கிடைக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து சுய மகளிர் குழுக்களாக இருந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா சேர்ந்து அனைத்து மகளிருக்கும் படிப்பும் அதுக்கேற்ற வேலையும் அப்புறம் ரெவென்யூ ஜெனரேஷன் மாடலும் கிடைக்கக்கூடிய, அதை தவிர முக்கியமா தன்னம்பிக்கை கிடைக்கிறது. இந்த ஒர்க் பண்ணும் பொழுது அவங்களோட ஃபிளெக்சிபிள் டைமிங்ல செய்யும் பொழுது அவங்க தங்களுடைய வீட்டையும் பார்த்துக்க முடியுது, குழந்தை வளர்ப்பையும் பார்த்துக்க முடியுது, அதை தவிர வந்து தங்களோட கெரியரை அப்லிஃப்ட்மெண்ட்டையும் பண்ண முடியுது. இதை தவிர அவங்க வந்து ரிசர்ச்சும் செய்ய முடியுது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும்
ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முக்கியமா தன்னால சாதிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கல்வி கொடுக்கணும். ரெண்டாவது, அவங்க வந்து வேலைக்காக பிரத்தியாரை சாராமல் தாங்களே ஒரு ஆண்டர்பிரனரா வாழணும். அப்படி வாழணும்னா எந்த இடத்துல லோன் கிடைக்கலாம், அங்க எந்த லோன் வச்சுட்டு இவங்க முன்னுக்கு வர முடியும், அந்த சொசைட்டியை எப்படி முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ப்ராடக்டை எப்படி டிவைஸ் பண்ணலாம், அதுக்கு உண்டான எந்த இண்டஸ்ட்ரியில போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பாலமா நாங்க இருக்கிறதுனால எங்களுடைய விமன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் விமன் மதர் தெரேசா விமன் ஸ்டூடெண்ட் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல்ல வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு போற அளவுக்கு இந்த யூனிவர்சிட்டி பத்தி நல்ல பேர் இருக்கு. அவங்க வந்து டெஃபினட்டா குழுவாக சேர்ந்து செயல்படும் பொழுது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு எப்படி செல்ஃப் சப்போர்ட்டிங்கா இருக்கக்கூடிய மாதிரியும் பிரத்தியாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மேனேஜரியல் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா வருது. தட் மீன்ஸ் we are inculcating participative learning, collaborative learning, and we are making them to excel in the chosen field, and we are making them become entrepreneur, and that is basically the innovation what we expect in women education. So சுய சார்பு தாங்களே இருக்க போற பட்சத்தில் டெஃபினட்டா இவங்களால முன்னுக்கு கொண்டு வர முடியும், தன்னை சார்ந்த சமூகத்தையும் முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்பதில் மதர் தெரேசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி மிக மிகுந்த தெளிந்த நோக்குடன் செயல்படுகிறது. வாய்ப்பு அளிப்பதற்கு நன்றி. இதை தவிர நாங்க ட்ரெடிஷனல் கோர்சஸ் like chemistry, physics, computer science, data science, integrated courses, exit during third year. Then one more course if they want, they can join choice-based credit system. இது அவ்வளவுமே இந்த இனோவேஷன்ல இருக்கு. இதை தவிர நம்ம வந்து வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணும் பொழுது அவங்களோட அறியாமையையும் நம்மளால போக்கி அவங்களோட வாழ்க்கையை சீரமைக்க முடியுது. நன்றி, வணக்கம். நன்றி மேடம். மிக அழகாக பெண்களுடைய கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய பங்கு அது என்ன என்பதை குறித்து மிக விரிவாக பேசினீர்கள். நன்றி. நாம் அடுத்ததாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் என் பஞ்சநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சார், நான் பேசுறது காதுல விழுதா சார்? கேக்குதுங்க சார், கேக்குது சார். ஓகே, மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ் வம்சாவழி அமைப்பு பல்லாண்டு வாழ்க. அதனுடைய அமைப்பாளர்கள் அனைவரும் இதை சிறந்த நிலையிலே கொண்டு போவதற்காக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி, மாண்புமிகு பங்கேற்பாளர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை காலம் கருதி மாண்புமிகு பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வணங்கி, honorable participants from various parts of the world, good evening to all. முதலாவதாக என்னுடைய மனதிலே தோன்றுவது என்னவென்றால், அருமையான கருத்துக்களை எல்லாம் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என் மனதிலே தமிழ் உலக அனைத்து பல்கலைக்கழக மையம் ஃபார் ஹையர் எஜுகேஷன், இந்த உலக தமிழ் வம்சாவழி அமைப்புக்கு கீழ், இதனுடைய லீடர்ஷிப்புக்கு கீழே தமிழ் உலக அனைத்து பல்கலைக்கழக மையம் ஃபார் ஹையர் எஜுகேஷன், உலகமெங்கும் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மையம். அந்த மையம் எல்லா இடங்களிலும், மையத்தினுடைய பிரான்ச் எல்லா உலகம் முழுவதும் இருக்க வேண்டும். இந்த ஜூம் மீட்டிங்கே இந்த மையம், நம்ம எல்லாரும் இதுல இருக்கோம் பாருங்க. இதை போல எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்தந்த நாட்டிலேயும் உலக தமிழ் வம்சாவழி அமைப்புக்கு கீழ் ஒவ்வொரு மையமாக பிசிக்கலாகவே, நாட் ஒன்லி வர்ச்சுவல், பிசிக்கலாகவே ஏற்பாடு செய்து இந்த உலக தமிழ் வம்சாவழி அமைப்பினுடைய லீடர்ஷிப் தலைமையின் கீழ் நாம் எல்லோரும் அதில் அடிக்கடி கூடி பேசி அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மற்ற உலக நாடுகளுடைய தாய் நாட்டின் வளர்ச்சிக்கும் மற்ற நாடுகளுடைய வளர்ச்சிக்கும்
தமிழிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள், அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கலாச்சாரம் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து, ஏனென்றால் எதிர்காலம் காம்படிஷன், பெரியவர்கள் சொல்கிறார்கள் காம்படிஷன் என்பது இனிமேலுக்கு கிடையாது, கொலாபரேஷன் என்று சொல்கிறார்கள். நாம் எல்லாம் ஒருவரோடு கைகோத்து நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை எல்லாம் மற்றவர்களிடம் சொல்லி, மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய வேறு நாட்டிலே வேறு மொழியிலே இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றாக வளர வேண்டும். அப்பொழுதுதான் அந்தந்த தாய் நாட்டையும் அந்த உலகத்தையும் காப்பாற்ற முடியும், நல்ல கல்வி கொடுத்து என்று சொல்றார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என்று எதையெல்லாம் சொல்கிறோமோ அங்கே படித்தவர்கள் எல்லோரும் சிறந்த நிலையில இருப்பதற்கு காரணம் அவர்கள் கற்றதை கற்க கசடர. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னேறே சொல்லியிருக்கிறார். பிழை இல்லாமல் சுத்தமாக கற்றிருக்கிறார்கள். அதே போல பார்த்தீர்கள் என்றால் அதற்கு தக நடந்து கொள்கிறார்கள். அவங்க அருமையாக சில பேர் பேசும்போது சொன்னாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சவருக்கு லைட்டு போயிடுச்சுன்னா ஆன் பண்ண தெரியலங்கிறார். ஏன்னா அதற்கு தக அவரால் இருக்க முடியவில்லை. அது பண்பாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், டெக்னிக்கல் குவாலிட்டிஸாக இருந்தாலும், எதை படித்தோமோ, எத்திக்ஸாக இருந்தாலும், வேல்யூஸாக இருந்தாலும், எதை படித்தோமோ அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்றையாவே நம்மளது திருவள்ளுவர் அழகாக சொல்லி இருக்கிறார். அதன்படி நாம் அதை செய்ய வேண்டும். அதற்கு இப்படி ஒரு மையம் ஆரம்பித்து உலக தமிழ் வம்சாவழி அமைப்பினுடைய சிறந்த தலைமையிலே நடந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறி, மீண்டும் ஒரு முறை இதை ஏற்பாடு செய்த அத்தனை பேர், ஒருவருடைய பேரும் செல்வகுமார் சாராகட்டும், ஜான் சாராகட்டும், ஒவ்வொருத்தருடைய பேரும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை காலம் கருதி அத்தனை பேருக்கும் பாராட்டுகளையும், வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் சார்பாகவும் பாராட்டுகளையும், தமிழ் மக்களின் சார்பாக பாராட்டுகளையும், அவர்களுடைய முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியையும், குவாலிட்டி இஸ் எ ஜேர்னி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். குவாலிட்டி இஸ் எ ஜேர்னி, இட் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன். இன்னைக்கு இருக்கிற குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் குடிச்சோன்னு இன்னையோடு முடியல, நாளைக்கு என்ன உலகத்துல வருது, மறுபடியும் குவாலிட்டி கண்டினியூ ஆகும். உலகத்திலே புதுமைகள் வர வர, இன்னோவேஷன், அருமையான டாபிக் கொடுத்திருக்காங்க, புதுமைகள் வர 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 குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். தட் இஸ் த ரீசன் வி கால் குவாலிட்டி இஸ் எ ஜேர்னி, இட் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன். அதை சிறப்பாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வோம். அதற்கு ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ண போவதற்கான முன்னேற்பாடு மாநாடு தான் என்று இதை கூட்டம் என்று இதை சொல்கிறோம். அதிலே நாம் நிச்சயமாக கலந்துரையாடு, கொலாபரேட் பண்ணி, ஒருத்தங்க பெஸ்ட் பிராக்டிஸை தெரிந்து கொண்டு அந்த நாட்டுக்கும் அந்த உலகத்திற்கும் பெரிய அளவிலே குவாலிட்டி எஜுகேஷனை கொடுப்பதற்கு நாம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ, அந்த நாட்டினுடைய அரசாங்கங்கள் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் செயல்படுவதற்கு நாம் எல்லாம் ஒன்றுமையாக இருப்போம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அந்த இன்னோவேஷன் கரிக்குலத்திலே இருக்க வேண்டும், இன்னோவேஷன் பெடகாஜிலே இருக்க வேண்டும். 158 மெத்தட் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் டீச்சிங் மெத்தட்ஸ் இன் டீச்சர் எஜுகேஷன். they say more than 158 methods are there இருக்கிறாங்க. நம்முடைய தமிழிலே பழமையிலே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பாடி பாடம் நடத்துவது, ஆடி பாடம் நடத்துவது, இப்படி பல்வேறு மெத்தட் 158 மெத்தட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம டீச்சர் சென்டர், ஒரு கிளாஸுக்குள்ள போனோம்னா டீச்சர் தான் நம்ம நாடி பேசிக்கிட்டு இருக்காரே தவிர ஸ்டூடெண்ட் சென்டர்டா இன்னும் முழு அளவுக்கு வரவில்லை. ஆகையினாலே அதெல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த அமைப்பின் மூலமாக சிறப்பாக இன்னோவேஷன் கரிக்குலம், இன்னோவேஷன் இன் பெடகாஜி, இன்னோவேஷன் இன் ரிசர்ச், இன்னோவேஷன் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் நான் 1/2 நிமிஷம் முடிச்சிடறேன். என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு அவுட்கம் இருக்கும், அது முக்கியம் இல்லை. அவுட்கம் பேஸ்டு ப்ரோக்ராம், சமுதாயத்திற்கு என்ன தேவை அதற்கு போன்ற ரிசர்ச் இருக்கணும். சமுதாயத்திற்கு என்ன தேவை அதற்கான பாடத்திட்டம் இருக்கணும். நம்ம எதோ ஒன்னாவது வச்சுட்டு அதுக்கு ப்ரோக்ராம் அவுட்கம் இருக்கு, அவுட்கம் எதை வச்சிருந்தாலும் ஏதோ ஒரு அவுட்கம் இருக்கும், அது ஆனா பலன் உள்ளதாக இருக்குமா? அதற்காக தான் அவுட்கம் பேஸ்டு, என்ன தேவையோ சமுதாயத்திலே அந்த சமுதாயத்துக்கு தேவைக்கு தகுந்தால் போல் ஆராய்ச்சி, தேவைக்கு தகுந்தால் போல் பாடத்திட்டம், தேவைக்கு தகுந்தால் போல் பாடம் சொல்லிக் கொடுக்க டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், பெடகாஜி, இப்படி எல்லாம் நாம் செய்ய வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இப்படி எல்லாம் நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து எல்லாரிடம் இருக்கக்கூடிய திறமைகளையும் ஒன்று சேர்ந்து உலக தமிழ் மக்கள் வாழவும், தமிழ் மக்கள் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வாழ்வதற்கும், அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த உலக தமிழ் வம்சாவழி அமைப்பு பல்லாண்டு வாழ்ந்து நிறைய நாம் எல்லோருக்கும் கைடன்ஸ் கொடுக்க வேண்டும். அவங்க லீடர்ஷிப் எடுத்து நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை இந்த உலக தமிழ் வம்சாவழி அமைப்பை சேர்ந்த பெரியவர்களை தமிழ் உலக அனைத்து பல்கலைக்கழக மையம் ஃபார் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்விக்காக ஏதாவது நிறுவ முடியுமா
என்பதை நினைத்து அப்படி செய்தோம் என்று சொன்னால் அது நிறைய பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்பை கொடுத்து மிகவும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உள்ளபடியே உங்களுடைய ஆலோசனைக்கு மிக 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 நன்றி. உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் கீழ் ஒரு உயர் கல்வி மையத்தை அமைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இது கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இதற்கான முயற்சிகள் அனைத்தும் நாங்கள் ஏற்பாடு செய்வோம். உங்களுடைய மேலான ஆலோசனை மிக்க நன்றி. அது மட்டுமல்ல, கல்வியில் எத்தனை முறைகள் இருக்கிறது என்று சொன்னீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் யார் நல்ல ஆசிரியர் என்று சொன்னால், யார் அதிகம் படித்தவர் நல்ல ஆசிரியர் இல்லை, அதிகம் படித்ததை எவ்வளவு எளிமையாக சொல்லித் தருகிறார்களோ அவர்தான் நல்ல ஆசிரியர் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த வகையிலே கற்பித்தலினுடைய முறையை பற்றி மிக அழகாக பேசினீர்கள். மிக்க நன்றி. நாம் அடுத்ததாக பேச அழைப்பது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் பிச்சுமணி அவர்களை நான் அன்போடு பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகத்தமிழ் வம்சாவளி அமைப்பின் சார்பாக இந்த இனோவேஷன் எஜுகேஷன் சம்மிட் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்காக திரு செல்வகுமார் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் திரு தன்ராஜ் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் சதர்ன் மோஸ்ட் பார்ட்டில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, தமிழகத்தின் கடைக்கோடி தென்கோடியில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலிருந்து வருகிறேன். எங்கள் பல்கலைக்கழகத்தின் பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லி இந்த இது இன்னோவேஷன் குறிப்பாக சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இந்த பல்கலைக்கழகம் தமிழறிஞர் மனோன்மணியம் சுந்தரனார் பெயரால் அமைக்கப்பட்டது. மனோன்மணியம் சுந்தரனாரை பற்றி இரண்டு குறிப்புகள் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழக அரசால் ஏற்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோடு 50 வருடங்கள் ஆகிறது. தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்தை தமிழ் கூறும் நல்லுலகுக்கு அளித்தவர். அது மட்டுமில்லாமல் அவருடைய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, ஒரு தரமான தமிழ் அறிஞர், தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய புலமை பெற்றவர், தமிழ் இலக்கியத்தையும் மேலை நாகரிகத்தின் அறிவியல் பார்வையும் ஒருங்கிணைத்தவர். அது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. அந்த காலத்திலே 19ஆம் நூற்றாண்டின் கடைசியிலேயே மிகச்சிறந்த ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிஸ் எல்லாம் அவர் பண்ணியிருக்கிறார். தென் தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகச்சிறந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே அவரால் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு எல்லாருமே கீழடி ஆதிச்சநல்லூரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆதிச்சநல்லூர் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பல்கலைக்கழகம் இருக்கிற ஏரியால சிவகலை, ஆத்தூர், இது மட்டும் இல்லாம 40க்கும் மேற்பட்ட இடங்கள் ஆராயப்பட வேண்டிய, ஆர்கியாலஜிக்கல் சர்வே நடத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இந்த கருத்துக்களையும் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லாருக்கும் ஆதிச்சநல்லூர், கீழடி பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு ஈக்குவலா உள்ள நிறைய தொன்மங்கள் சிவகலை, ஆத்தூர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆராயிறாங்க. 40க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொன்மை வாய்ந்த ஏரியால உள்ள பல்கலைக்கழகம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். இன்னைக்கு நம்ம எடுத்த டாபிக் இன்னோவேஷன் இன் எஜுகேஷன். எஜுகேஷன் பர்டிகுலர்லி ஹையர் எஜுகேஷன் கம்பேர்ட் டு அதர், அதாவது இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது டெக்னாலஜி, தொழில்நுட்பம். தொழில்நுட்பத்தின் தாக்கம் வெதர் இட் இஸ் இன் இண்டஸ்ட்ரி, மற்ற எல்லா சமுதாயத்திலும் சரி தாக்கம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட குளோபலைசேஷன் வரும்போதே இந்த தாக்கம் வந்துருச்சு. ஆனா ஹையர் எஜுகேஷன் இந்த தாக்கம் மிக மிக ஸ்லோவா வந்தது. இந்த தாக்கம் இன்ஃபேக்ட் ஹையர் எஜுகேஷன் they were very reluctant to adopt the changes in technology. அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு COVID-19ல நமக்கு இருக்குது. So higher education institutions, they are grappling with a lot of pressure and the ripple effects of the COVID-19. This is a kind of a permanent impact on higher education. எப்படின்னா இன்னைக்கு நம்ம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. Institutions which are well equipped, which have a lot of infrastructure, like centrally funded higher education institutions,
lot of very அதாவது நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஈஸியா அடாப்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த தளத்துக்கு போறாங்க. அவங்களால அந்த டெக்னாலஜிக்கல் இம்பாக்டை வந்து மாணவர்களுக்கு அவங்களால கொடுக்க முடியுது. ஆனா அதே சமயம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் which were reluctant to adopt the technological changes, for example some of the state universities which were less funded ன்னு சொல்ல மாட்டேன், which were less equipped, அவங்களால வந்து இந்த சேஞ்சஸ் அடாப்ட் பண்றதுக்கு இப்ப தயக்கம் மட்டும் இல்லாம இப்ப நம்ம அந்த மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். when we think of these changes, நிறைய முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க, நமக்கு when we think of infrastructure, resources ரொம்ப தேவைப்படுது. இந்த கண்டெக்ஸ்ட்ல வந்து I want to talk about the impact of online education. இன்னைக்கு வந்து education institutions, particularly higher education institutions, they were forced to adopt online education, both in terms of resources, learning outcomes, learning infrastructure, and also outcome-based education. Resources wise, education institutions were less equipped, and also students பத்தி பேசும்போது இன்னைக்கு students they were all equally brilliant. அந்த மாணவர்களுக்கு ஒரு தரமான ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் ஒரு எஜுகேஷன் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு 2020 இருந்து 2030 நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2030 என்ன சொல்றாங்கன்னா ஈவன் எக்ஸாமினேஷன்ஸ் they will be online examination, anywhere, anytime, any mode of examination. இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் மாறி மாறி வளர்ந்து கொண்டே போற ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. ஈவன் நவ் இந்த செமஸ்டரே 2020-21 அந்த செமஸ்டரையே ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் they will be in a position to adopt only blended education, blended mode of education, both offline as well as online mode of education. அந்த ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் higher education institutions, they should have a priority to they should have a strategic priority to reorient their resources, learning as well as outcome, how and what they are going to give their students. இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். Lot of our online mode of platforms, they should be re-modified. அந்த ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். இந்த கட்டத்துல ஓரிரு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக அரசாங்கம் வந்து பர்டிகுலர்லி இந்த லெஸ் டெவலப்ட் லெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து they should give stronger support, and also இன்னைக்கு இந்த எல்லா இடத்துக்கும் இந்த டிஜிட்டல் டிவைட் சொல்றாங்க இல்லையா, ஒரு டெவலப்டு ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பையனுக்கும் ஒரு சிட்டில இருக்கிற பையனுக்கும் உள்ள ஆன்லைன் மோட் ஆஃப் எஜுகேஷனை அவன் அடாப்ட் பண்றதுக்குள்ள மேஜர் ப்ராப்ளம் வந்து இன்டர்நெட் இன்டென்சிட்டி வந்து கம்மியா இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட் கேன் கிவ் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ எஜுகேஷன்ல அவங்க கொடுக்க இன்னொரு முக்கியமான ப்ரையாரிட்டி வந்து டு சப்சிடைஸ் ப்ரொவைடிங் ஆல் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் பேசிக் சர்வீசஸ். எப்படி ஒரு ஸோ எஜுகேஷனுக்கு கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டு டெவலப் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் and also to provide specific and subsidized communication platforms. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுத்தா ரொம்ப வசதியா இருக்கும். இன்னைக்கு வந்து இன்னோவேஷன் நம்ம சொல்லும்போது வந்து முன்னாடி பேசின நிறைய பேர் சொன்னாங்க ஒரு கருத்து. இதுல I also want to support their advices. For example, the innovation and our mode of education should integrate more traditional knowledge. That is very, very important. Traditional culture, traditional values. More importantly, we should design our education in such a way that this is more in tune with our environment. Environment-based education, traditional knowledge-based education, இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த கண்டெக்ஸ்ட்ல alumni who are all there in various parts of the world and also particularly Tamil diaspora, they should they should come forward to support those who are needy in terms of higher education. They should provide their valuable support. And முன்னாடி கூட ஒரு கருத்து சொல்லப்பட்டது, உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் அமைப்புகளும் உள்ள அங்க உள்ள நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இருந்து படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து they should come back to collaborate, to coordinate
with their alma mater. So these are some of the priority which we can support our brethren, our younger generation, so that they also come forward to the higher levels which they richly deserve. So with these few words, I thank the organizers, particularly Dr. Selvaraj and the moderator Sri Dhanaraj for their valuable valuable way in which the program is organized. I thank all of them once again. Thank you. நன்றி ஐயா. மனோன்மணியும் சுந்தரனுடைய அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலில் ஆரம்பித்து தமிழர்களுடைய தொன்மை, தமிழனுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பாடு எல்லாம் கீழடியில் போன்று பல இடங்களில் புதைந்திருக்கிறது, அதையெல்லாம் எடுக்க வேண்டும் என்று பல அரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் கல்விக்கு தேவைக்காக நாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை வழங்கியதற்கு நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைப்பது பேராசிரியர் திரு குழந்தைவேல் ஐயா அவர்களே நான் அன்போடு பேச அழைக்கின்றேன். பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர் தங்களுடைய கருத்தினை முன்வைக்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மாத காலமாக கோவிட் நுண்கிருமியினால் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் எப்போதும் கண்டிராத அசாதாரணமான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரம் போதவில்லை என்ற மனிதர்களுக்கு இப்போது சற்றே திரும்பி பார்க்க நேரம் வந்திருக்கிறது. மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அரசு அதிகாரிகள், பொதுஜனம் எல்லோரும் ஒரு மன அழுத்தத்தில் உள்ளனர். ஆகவே இத்தருணத்தில் நம்முடைய எல்லா செயல்களும் தொழில்நுட்பத்தின் வழியாக இந்த அசாதாரண சூழலை எதிர்கொண்டு உள்ளோம். இப்போதுதான் உலக விஞ்ஞானிகளும் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி போதவில்லை என்று நினைக்கும் நிலைமையில் இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த நுண்கிருமிக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்று உலகம் பூரா ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கற்பித்தல் சில மாற்றங்களை தொழில்நுட்பத்தின் வழியாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சில காலமாகவே ஸ்வயம், மூக் போன்ற கோர்சஸ் போன்ற பிளாட்ஃபார்ம் வழியாக கற்பித்தல் நடந்து கொண்டிருக்கும். இப்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு வெர்ச்சுவல் கிளாஸ் ரூமை உருவாக்கி கற்பித்தல் திறனை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கல்வியில் பாடம் மட்டும் இல்லாமல் கலாச்சாரம், பண்பாடு, மனித நேயம் ஆகியவை இந்த தொழில்நுட்பத்தின் வழியாக சிறப்பாக செய்ய முடியும். ஆகவே கல்வி ஒரு சிறந்த பரிமாண வளர்ச்சி அடைய இதை நல்ல தருணம் என்றே கூற வேண்டும். எப்போதும் 1990 முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போரில் தான் அதிகமான இன்வென்ஷன்ஸ், அதிகமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்தது. அதற்கு பின்னால் பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வரவில்லை. இப்பொழுது 2020 இந்த நுண்கிருமி 6 மாத காலமாக உலக மக்களை அசாதாரணமான சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது. இப்பொழுது உலக விஞ்ஞானிகள் ஒருமுறை இந்த விஞ்ஞானத்தை பறைசாற்ற நேரம் வந்துவிட்டது. நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஆகவே புதிய பரிமாண வளர்ச்சிக்கு
நாம் எல்லோரும் உதவ வேண்டும். நாம் அந்த அந்த வளர்ச்சிக்கு நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். அப்படி புதிய பரிமாண வளர்ச்சியை விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலையும் செய்ய வேண்டும். அப்படி விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் செய்தால்தான் மிக சிறந்த பலனை அடைய முடியும். ஆகவே இதை மட்டும் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நாம் பேச அழைப்பது திரு நாகராஜன் ரவி அவர்களை. உண்மையாகவே விமானத்தை பற்றி நிறைய பேருக்கு நம்ம கருப்பு பெட்டினாவே அது கருப்பு கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது உண்மையாக வேறு நிறத்தில் இருக்கிறது. ஆகவே விமானத்தினுடைய அனைத்து தொழில்நுட்பங்களையும் கற்றறிந்தவர், அதனுடைய ஆலோசகராக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திரு நாகராஜன் அவர்களை நான் அன்போடு பேச அழைக்கின்றேன். ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். செல்வகுமார் அவர்களுக்கும் வணக்கம். மாடரேட் செய்யும் தலைவர் அவர்களுக்கும் வணக்கம். நான் இப்போ பேச போற சப்ஜெக்ட் உங்களுக்கு என்னன்னா, ஐ எம் கன்சல்டிங் ஏர்பஸ். நானும் இளங்கலை பட்டப்படிப்பு இந்தியாவில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் யூஎஸ்ல படித்தேன், யூகேல படித்தேன், டாக்டரேட் யூஎஸ்ல படித்தேன். நம்ம இங்க இந்தியாவில் ஒரு ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, பட்டதாரிகள், அதாவது இன்ஜினியரிங் படித்த பட்டதாரிகளுக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்க. சற்று முன்பு ஒரு பல்கலைக்கழக வேந்தர் கரெக்டாக சொன்னாரு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவருக்கு பல்பு கூட மாற்ற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவோ உண்மைதான். ஆனா இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் 2 குட் நியூஸ் இருக்கு. ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். இந்த பேட் நியூஸ் உலகத்தின் பெரிய விமானமான A380 சமீபமா ஏர்பஸ் தயாரிப்பதை நிறுத்தி கொண்டது. அதுதான் உலகத்தின் பெரிய கமர்ஷியல் பேசஞ்சரா இருந்தது. 580 to 620 பேரை ஒரே நேரத்தை கொண்டு போக முடியும். ஆனா அந்த அளவுக்கு டிராபிக் இல்லாதனால அந்த விமானத்தின் தயாரிப்பை நிறுத்தி கொண்டது ஏர்பஸ். ஆனா A320 நியோனுங்கிற ஒரு விமானத்தை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. 40% குறைவான எரிபொருள், சத்தம் மிக குறைவு மற்றும் எளிதான மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுனால இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட இண்டிகோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் 300 to 400 விமானங்களை வருஷத்துல வாங்குறாங்க. உலகம் முழுக்க இதுதான் ஃபியூச்சரு. 4 பிளான்ட்ல இப்போ ப்ரொடியூஸ் பண்றாங்க. பிரான்ஸ் டுலூஸ், சைனால உள்ள பெய்ஜிங்கு, ஹாம்பர்க் ஜெர்மனி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமா 2021-22 இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ்க்கு மிக நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இன்ஜினியரிங்க்கு. ஸோ +2 முடிச்சு இன்ஜினியரிங் வரும்போது வெறும் ஏரோ நாட்டிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இப்போதைக்கு நான் டெஸ்ட் பைலட்டா இருக்கிறதால அது ஒரு தனி கோர்ஸா படிச்ச பிறகுதான் பைலட் கோர்ஸ் படிக்க முடியும். அதை பல பல்கலைக்கழகங்கள்ல சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா 2021-25 6000 புது விமான நிலையங்கள் வரப்போகுது. அந்த விமான நிலையங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மில்லியன் ஏடிசி இன்ஜினியர்ஸ் வேணும். அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருந்தா தான் முடியும். அதனால இங்க இருக்கும் அனைத்து பல்கலைக்கழகங்களும் அந்த படிப்பை கொஞ்சம் பரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அமெரிக்காவில் இந்த படிப்பு 2 வருடமாக வந்துவிட்டது. இந்தியாவிலும் அதே மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்தால் வருங்கால இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு குறிப்பிட்டு எல்லோருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி, வணக்கம். நன்றி திரு ரவி நாகராஜன் சார். உண்மையாகவே உங்களுடைய கருத்துக்கள், விமானத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது, என்ன தேவைகள் இருக்கிறது, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிகுந்த நன்றி. நாம் அடுத்ததாக பேச அழைப்பது உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவர், தரணியெங்கும் தமிழை வளர்க்க
தமிழ் மொழி, கலை, பண்பாடு ஆகியவற்றிற்காக ஆராய்ச்சிகளை நடத்தி வரக்கூடியவரும், அதே போன்று ஆசியா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய டத்தோஸ்ரீ திரு மாரிமுத்து அவர்களை நான் அன்போடு பேச அழைக்கின்றேன். கேக்குதுங்களா? வணக்கம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த திரு செல்வகுமார் அவர்களுக்கும், இந்த ஜூம் மீட்டிங்கில் தலைமையை தாங்கும் திரு தனராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை ஆங்கிலத்தில் கொடுக்க விரும்புகின்றேன். அதாவது இந்த நிகழ்வின் தலைப்பு இன்னோவேஷன் எஜுகேஷன். எந்த மாதிரியான மாறுதல்களை கல்வியின் மூலம் நாம் கொண்டு வர முடியும் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது கல்விமான்கள் எப்பொழுதுமே எந்த மாதிரியான மாறுதல்களை நம்ம கல்வி துறைக்கு கொண்டு வர முடியும் என்று பல காலமாக யோசித்து பயன்பட்டு வந்திருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த 21st century என்று சொல்லும் பொழுது 21ஆம் நூற்றாண்டிலே அதிகமான மாறுதல்கள் வந்திருக்கின்றது. The 21st century has brought in many changes. Oppenheimer said that the world changes as you walk in it. அப்படின்னா நீங்க the change is so very, very important. Change is taken for granted. அந்த அடிப்படையில் நம்முடைய கல்வியை இந்த மாறுதல்களுக்கு எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்ற அடிப்படையில் இந்த கருத்தரங்கம் இருக்கின்றது. How do educators deal with the changes in society? Globalization, digitalization, the discovery of the microchip, the internet, the web, everything has led to IT revolution and instant communication. The availability of knowledge, அதாவது நம்முடைய அறிவு சார்ந்த நாலேஜ், அது ஒரு 10 வருடங்கள்ல இரட்டிப்பாக வருகின்றது என்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். It doubles in a period of 10 years. Educators and curriculum developers have the problem of selecting the knowledge which is relevant and which is not. The teacher's role, அதாவது ஆசிரியருடைய தன்மை the changes from the sole transmitter of knowledge and skills to that of a manager. ஏன்னா இந்த மாறுதல்கள்லாம் அடிக்கடி வர்றதுனால அந்த மாறுதல்களை அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கொண்டு செல்வது என்ற அடிப்படையில் அவர்கள் எப்பொழுதுமே அதாவது ஆராய்ந்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லலாம். The methodology changes from the didactic method of chalk and talk to one of the cooperative and collaborative learning. Many educators, parents, friends, and the internet gives rise to self-learning, e-learning, hybrid learning. இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் இப்போ இருக்கிறது. அதாவது COVID-19 பற்றி சிலர் பேசினாங்க. அந்த COVID-19 தாக்கம் என்னவென்றால் இந்த போதிக்கும் முறை e-learning. The methodology was e-learning, fully in e-learning. 3 மாதங்களாக லாக்டவுன் இருந்த காலத்துல universities adopted the e-learning methodology, and this has facilitated to learning and teaching through e-learning and using technology for the learning situation. This has somewhat solved the problem of not being in the school or university. However, it also given rise to educational inequality. அதாவது இவங்கெல்லாம் e-learning சொல்லும் பொழுது those who have got
the hardware, the computer will be able to get this. This leads to digital divide. This inequality for those students who are in rural areas, in villages, are not able to access the e-learning mode because they do not have the facilities. They are not connected. There is no internet connection, and they also do not have the hardware. Therefore, they become educational disadvantage. அவருடைய படிப்பெல்லாம் வந்து குறைபாடுவாக இருக்கின்றது. அதனால அவர்களுடைய they become educational disadvantage. What we say, doubly disadvantaged because they do not have the hardware to access, and at the same time they come from a poor families, and therefore they have these problems of not being able to benefit from this e-learning. Educators have also grappled with the problem of what to teach, provide them as a liberal education. They have, particularly universities, have got this problem. What sort of discipline should we have? I've stated the world has changed very much, and globalization and digitalization, and we have now industrial revolution 4.0. அதற்காக நம்முடைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க? வாட் இஸ் தியர் ரோல்? அவருடைய பங்கு என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கின்றது. There is, so far we have been given education through life skills. It has been a general education, life skills, soft skills, communication skills, creative and critical thinking skills, analytical skills, and so on. Now we have to change that to suit the changes that are happening. For example, the digitalization, the robotic culture, the IR 4.0, all this has come in. And therefore, I think it is very important for the universities, for the vice chancellors and the government to see how best we can leverage with the IT revolution so that our children will benefit. So one other thing would be, we have always thought about universities, making them universities being vocational, preparing for a job, preparing them for the marketplace. But this is no more. I think it is necessary to make the students more creative and adaptable for the ever-changing marketplace. It is stated by futurists that it is estimated that 60% of the traditional jobs available now will not be there for the students who are in primary school. And when they graduate, these jobs will not be there. There will be new jobs related to IR 4.0 and so on. Therefore, universities have to create the holistic individual who is not only a job seeker, but a job creator. Therefore, I urge the university deans and vice chancellors, that many of them are there who have participated, to see how best our students can adapt themselves to the future. Therefore, there is a need to redefine the university's role in the globalized situation. Thank you very much for the opportunity. மிக்க நன்றி ஐயா. ஆசிஐ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிவதால் அடுத்த காலகட்டம், அதாவது கொரோனாவிற்கு பிறகு டிஜிட்டல் உலகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆன்லைன் கல்வி தான் அதனுடைய முக்கியத்துவமாக இருக்கின்ற போது பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கல்வி முறையில் ஒரு மறுசீராய்வு செய்ய வேண்டும். அதே போன்று கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த இணைய வசதி கிடைக்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் திரு கிருஷ்ணன் ஐயா அவர்களை நான் அன்போடு பேச அழைக்கின்றேன்.
மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். ஐயா, உங்களுடைய இணைப்புல ஆடியோ கொஞ்சம் பாருங்க, அது நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. உங்க மைக் வந்து கேட்கல எங்களுக்கு, உங்களுடைய ஒலி. உங்களுடைய ஹெட்போன் இருந்தா கூட நீங்க கொஞ்சம் அதை கழட்டிட்டு பேசினா கூட கொஞ்சம் கேட்கலையா? உங்களுடைய இது வரல. உங்க ஹெட்போனை கழட்டிட்டு கம்ப்யூட்டர் ஆடியோல கூட நீங்க அப்படியே பேசலாம். ஆமா, அதை ஹெட்போனே எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்க அப்படியே நேரடியா அந்த கம்ப்யூட்டர் ஆடியோன்னு கேட்கும், அதுக்கு நீங்க ஓகே கொடுங்க. கேட்கவில்லையா? ஐயா, அந்த ஆடியோனுடைய மொத்த கேபிளையும் எடுத்துருங்க. கம்ப்யூட்டர்னுடைய ஆடியோலயே அது ஆடிபிளா இருக்கும். அதனால நீங்க அந்த கம்ப்யூட்டர்னுடைய ஆடியோலயே கேட்க முடியுமான்னு பாருங்க. ஏன்னா உங்களுடைய ஒலி வந்து எங்களுக்கு கேட்கல. அதுல அன்மியூட்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க அன்மியூட் பண்ணுங்க உள்ள போயிட்டு. அதாவது ஆமா, ஓகே, எனேபிள் கம்ப்யூட்டர் ஆடியோன்னு இருக்கீங்க பாருங்க. இல்லைன்னா அந்த பிளக்கை மட்டும் ரிமூவ் பண்ணீங்க. நீங்க ஹெட்ஃபோன் பிளக் வந்து நீங்க சொருவி இருப்பீங்க இல்லையா, அதை நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. டோட்டலி உங்க காதுல இருந்து சிஸ்டத்துல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஐயாவினுடைய ஒலி அமைப்பு சரியாக இல்லாதனால் நம்ம அடுத்ததாக டாக்டர் ஐயா கொஞ்சம் பேசுங்க ஐயா. ஆமா, பேச சொல்லுங்க. ஆமா, ஐயா உங்களுடைய இணைப்பு நீங்க கொஞ்சம் சரி செய்துக்குங்க. நாங்க அடுத்த அறிவு சார்ந்த அடுத்த பெருமக்களை நான் அழைக்கின்றேன். நீங்க அது வரைக்கும் உங்களுடைய ஆடியோ சரியா இருக்கிறது தான் சரி பார்த்துக் கொள்ளுங்க ஐயா. அடுத்ததாக மிஸ்டர் முரளி ஸ்ரீ நாராயணதாஸ் அவர்களை நான் அன்போடு பேச அழைக்கிறேன். கம்ப்யூட்டர் காலேஜ் கனடாவில் இருக்கக்கூடிய அதனுடைய சிஇஓவாக இருக்கிறார். அவரை நான் அன்போடு பேச அழைக்கிறேன். அதற்கு பிறகு ஐயா பேசுங்கய்யா. Good morning, good afternoon, good evening, vanakkam. Thank you everyone, and thank you to the organizer, Selva Kumarna, for organizing this wonderful conference. It is very interesting to hear all the respected colleagues sharing their input and discussions about what the future of education looks like. And for me at Computech College and just generally in terms of education, I echo the sentiments of many of the individuals talking about education and how it can help and how it is essential for us in society. But there is a very big concern I have in terms of the education and educational institutions. I'm not too familiar with some of the other countries and the potential student population, but I can speak to the North American market. And in North America, particularly in Canada and I guess in the US as well, but many of the individuals that are seeking education, the environment that they're in,
the educational cost doesn't match to the opportunities that are available once they complete their programs. And what you see is a rise in entrepreneurship, a rise in these online opportunities. And programs like Udemy, Coursera, even online education platforms or online segments on YouTube are becoming more and more popular, and due to the costs and due to the perception of lack of opportunities by going through university, there has been a surge to that kind of learning. So I'm very happy to hear that many of the respected chancellors and vice chancellors have been looking at that, speaking about the fourth and fifth revolution and looking at opportunities. There are some great organizations that I believe are addressing this very well. One organization is called Sama Source. Sama Source is a organization that looks at developing nations and helping them get into the IT sector. That is looking at entry-level opportunities into IT, whereby they can become successful and then accelerate into higher opportunities in IT. One of the gentlemen spoke about the lack of accessibility for those people in the village areas or remote areas of various countries, and this is a huge concern. Also, even within the city, depending on your socioeconomic standing, you may have huge accessibility issues. For us at Computech, many of the family members now are all online learning. The children, the spouse. So one family might have 1 or 2 laptops, but 5 members need to be online to do the education. So how do they go about doing that? So even within the city, accessibility is an issue. So I believe organizations like Sama Source, another organization that is doing fantastic work is Andela. And this speaks to the future of educational opportunities. Cost is a major factor, and what is the return on investment? What is the ROI for the student? Some educational institutions here in Canada, and I know in the US as well, offer free education and only to be paid once the student gets for example, one institution here, only when the student gets a job that is $50,000 or more will they be required to pay their tuition. So if they don't get that job opportunity that is $50,000 or more, their education is free. A second model, and this is the model that Andela uses, which I believe is a strong model for us, is corporations will support the education of the student. So they will pay the student to educate. Andela is based in Africa, and many of the student population there feel, why should I go into an education that I'm not going to get any income because I need to support my family? Why should I go into an education and study for 1 year with no income? So they just go to work. But the Andela model pays the person to study by doing basic entry-level work for the corporation. So the corporation can see the work ethic, the capacity of that individual, and if they like them, they can continue to invest in them and get their work done. So it's a very interesting model, and in my view, it is the future of education. I think, another gentleman spoke about the huge capacity of our Tamil, within our Tamil community, of many of our members in corporations, alumni. If you look at all the Microsoft, all these major corporations, the CEOs or CFOs are Tamil. So we have
easy opportunity, they will say low-hanging fruit, to tap into this and provide educational opportunities for the student. And I'm talking about that pay the student opportunity. I will cut it short by saying just a few things, few last points. BBC just released a documentary or paper on the aging population, worldwide aging population, reduction on new births. There's going to be a huge surge in aging population. Many of the young people are going to have to pay for those services. Where do we go with that? Computech, I was part of a research paper with the Royal Bank of Canada discussing the future of work. Due to IT, we identified that there are some opportunities in healthcare. AI, all of these things are coming, but there is still that critical learning element. And many of the colleagues talked about that critical thinking. Everyone is focusing on STEM, but there is also STEAM, and STEAM, the A being the arts. I echo the sentiments of the colleague earlier with the law background. I myself have a legal background as well, so please excuse the bias. But with things that are happening in the world, there is a huge need for civic engagement, right? And that education, how do we create that civic engagement, is valuable, comes from education in law or those kinds of social services. There's a rise in mental health, huge concerns, especially during this time of COVID. Food shortage, water shortage, these are all very key areas of education that I think many of the chancellors, vice chancellors, I respectfully, can consider in future education opportunities. I think this is a very excellent conference, and there's, in Computech, as we're a Canadian institution, my father studied engineering, my mother studied nursing, both in the UK. They came to Canada and their qualifications were not accepted. So they had to re-educate. I have a physician who studied in the UK, practiced for 5 years, who came here and then was working in a grocery store because their education opportunities or their education wasn't accepted. I think that is a shame. That is a mental torture for a lot of the immigrants that come to Canada, and we are very much focused on that at Computech College. With all of these people coming from New Guinea to Canada, all over the world, I think there is a great opportunity for us to have this educational standard where we don't treat our graduates like that in different countries. They have the capability, they are willing to work, and we should support that. Thank you very much for this opportunity. I have a great respect for all of you. I hope that we have an opportunity to work together in the future. Education is the key, and I look forward to working with you. Thank you, Selvakumar and all those people involved in this for putting this together. Thank you. Vanakkam. Thank you, Mr. Murli. It was so valuable points, and thank you so much again. அடுத்ததாக நாம் பேச அழைப்பது திரு கிருஷ்ணன், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். ஐயா, உங்களுடைய ஆடியோ கேட்கல, நீங்க மறுபடியும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். நீங்க பேசுறது ஆடிபிளா இல்லைங்கய்யா. நீங்க அன்மியூட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை பண்ண சொல்லுங்க. ஆமா, ஜூம் அதுல அந்த அன்மியூட் இருக்கு, அதை பண்ண சொல்லுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு மைக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குங்களா? ஆமா, அந்த லெஃப்ட் மேல இருக்க மேல கிளிக் பண்ணுங்க.
சரி. கிருஷ்ணன் சார், உங்களுடைய இணைப்புல வந்து ஒளி இல்லை, அதனால நம்ம அடுத்ததாக திரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனுடைய ரிட்டையர்டு அசோசியேட் ப்ரொஃபசர் திரு சிவகுமாரன் ஐயா அவர்களை நான் பேச அழைக்கின்றேன். அதற்கு பிறகு திரு கிருஷ்ணன் சார் அவர்கள் உங்களுடைய ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. இணைய வழி உலக உறவுகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த இணைய வழி கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய செல்வகுமார் அவர்களுக்கும் இதை வழிநடத்துகின்ற ஜான் தனராஜ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இனோவேஷன் எடுகேஷன் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உலகில் மிக பெரிதாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது இன்றைக்கு எல்லா இடத்திலும் பரிணமிக்கின்றது. நம்முடைய கல்வி கூறுகளிலும் இதை இணைத்து கற்பிக்கின்ற பொழுதுதான் எதிர்காலத்தில் நாம் இந்த உலகத்தை வழிநடத்துகின்ற ஒரு நிலையில் கல்வி அதனை எடுத்துச் செல்வதாக அமையும். எனவே இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இணைத்து கற்பிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவை இணைக்கின்ற பொழுது மனித விழுமியங்களுக்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தகவல் தொழில்நுட்பத்திற்கும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த வேளையில் மனித பண்புகளை இழந்து விட்டோம் என்று சொன்னால் கல்வி கற்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போவதற்கு வழிவகுத்துவிடும். எனவே இன்றைக்கு உலகில் டிஜிட்டல் லாங்குவேஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்று சொல்லுகின்ற விதத்தில் உலகத்தையே இந்த தகவல் தொழில்நுட்பம் தான், இந்த டிஜிட்டல் லாங்குவேஜ் தான் இணைத்து கொண்டிருக்கின்றது. இந்த இணைப்பிற்கு உட்படுத்தி பல நாடுகளில் இந்த இணைப்பு வசதிகள் இல்லாத இந்த நாடுகளில் இதை எல்லோருக்கும் வெகு எளிதாக கிடைக்கின்ற விதத்தில் இதை அமைத்து கொடுத்து கற்பிக்க வேண்டிய ஒரு அவசியமாகவும் இருக்கின்றோம். அதே நேரத்தில் பழமையில் நாம் எவ்வளவோ கூறுகள் இருந்திருக்கின்றது, நம்முடைய முன்னோர்கள் அதை கையாண்டு இருக்கின்றார்கள். ஏதோ காரணத்தினால் நாம் அவற்றை மறந்து விட்டோம் அல்லது இழந்து விட்டோம். குறிப்பாக தஞ்சாவூர் பெரிய கோவிலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் இன்று வரையிலும் அது எந்தவித சிறு பழுதும் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அப்பொழுது எப்படிப்பட்ட கட்டடக்கலை, எந்த சிவில் இன்ஜினியர் எதை கொண்டு அதை கட்டினார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இவற்றை தெரிந்து கொள்வதன் வாயிலாக இன்றைக்கு அது நமக்கு பிரயோஜனமாக பயனுள்ளதாக இருக்கும். இது கட்டடக்கலையில் மட்டுமல்ல, மருத்துவத்தில் திருமந்திரத்தில் கூறியிருக்கக்கூடிய பல கருத்துக்கள் இன்றைக்கு நாம் உண்மையாகி கொண்டு வருவதை பார்க்கின்றோம். அதை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்கின்றோம் என்று சொன்னால் அது வசதியாக இருக்கும். எனவே நாட்டுப்புற அந்த ஃப்ளோக்ளோர் பிளஸ் ஆன்சியன்ட் ஹிஸ்டரி பிளஸ் ஆர்காலஜி இப்படியெல்லாம் சேர்த்து நாம் கற்பிக்கின்ற பொழுது பல்வேறு, அதாவது ஒரு மனிதன் ஒரு கூறில் நிபுணத்துவம் பெற்ற மனிதன் மட்டுமே அதை பார்க்கின்ற பார்வை வேறாக இருக்கிறது. பல துறைகளை சார்ந்த மனிதர்கள் பார்க்கின்ற பார்வை வேறாக இருக்கிறது. இவற்றை எல்லாம் இணைத்து கற்பிக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் வருகின்றோம். அடுத்த ஒன்றாக பார்க்கின்ற பொழுது உலக மாறுதல், பருவநிலை என்பது மாறிக்கொண்டு வருகின்றது. வயது முதிர்ந்த மூத்தோர் சமுதாயம் அதிகரித்து கொண்டு வருகின்றது. இயற்கை வளம் சுருங்கி கொண்டு வருகின்றது. இவற்றுக்கெல்லாம் ஈடு கொடுக்கின்ற விதத்தில், இவற்றையெல்லாம் எதிர்நோக்குகின்ற விதத்தில் நம்முடைய கல்வி அமைந்தால்தான் எதிர்கால வாழ்க்கை, மனித வாழ்க்கை ஒரு சரியான பாதையில் போகும் என்பதை கூறி இந்த கருத்தரங்கில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழினுடைய பெருமை, தமிழினுடைய பெருமை, தமிழினுடைய பண்பாடு, தமிழினுடைய கட்டிடக்கலை, கலாச்சாரம் என்று பல விஷயங்களை திரு சிவகுமாரன் ஐயா நம்மோடு பகிர்ந்து கொண்டார். உண்மையிலேயே
தமிழனுடைய கட்டிடக்கலையை பார்க்க வேண்டும். அந்த நிழல் கூட தன்மை பூமி விழாத அளவிற்கு அந்த காலத்திலே கட்டியிருக்கிறார்கள். ஓடுகின்ற கல்லணை தடுத்து அணை கட்டியிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் பார்க்கின்ற போது தமிழர்கள் எவ்வளவு அறிவு சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கோவிட் பிறகு கல்வியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதை நாம் எப்படி சமாளிக்க போகின்றோம், என்னென்ன தேவைகள் இருக்கிறது, டிஜிட்டல் எஜுகேஷன் எவ்வளவு முக்கியமாக இருக்கும் என்பதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு கிருஷ்ணன் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். அவருக்கு இணைய வசதி அதனுடைய ஆடியோ சரியாக கிடைக்காமல் இருக்கிறது. ஆனால் இப்போது அவரை நான் மீண்டும் பேச அழைக்கின்றேன். திரு கிருஷ்ணன் ஐயா அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இப்ப கேக்குதா ஐயா? இப்ப நான் சரியா கேக்குதியா? ஹலோ ஐயா, இப்ப சரியா கேக்குதியா? நீங்க பேசலாயா? மகிழ்ச்சி. ரொம்ப மன்னிக்கவும் இந்த ஒரு ஆடியோ ப்ராப்ளத்தினால. இந்த அருமையான நிகழ்ச்சியை என்னை அழைத்து பேசமைக்கு முதல் கண் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட அத்துணை பேராசிரியர்களும் அல்லது பல்கலைக்கழக தலைவர் அவர்களும் வெளிநாட்டைச் சேர்ந்த அத்துணை நண்பர்களும் பேசி முடித்து விட்டார்கள். இந்த நேரத்திலே நான் ஒன்றை சொல்லிக் கொள்ளுவேன். இனோவேஷன் என்றால் என்ன என்று நாம் ஒரு கேள்வியை எழுப்பினோமானால், இந்த உயர்கல்வியிலே தங்களுடைய கல்வியினுடைய அந்த எக்ஸலன்ஸ் எனப்படுகின்ற அந்த சிறந்ததை கண்டுபிடித்து அதை இனோவேஷனாக மாற்றி அதை யாருக்கு கொடுக்க இருக்கிறோம் என்பதே நான் கேள்வியாக இங்கே கேள்வியாக வைக்கின்றேன். முதலாவதாக இங்கு பிஐடியினுடைய தலைவர் அவர்கள் பேசும் பொழுது பல உயர்கல்வியினுடைய புதிய செயல்பாடுகளை பற்றி பேசினார். அதிலே பல உயர்கல்வி என்பது மெஷின் லேர்னிங், டேட்டா லேர்னிங் போன்ற புது கல்விகளை அங்கே மாணவர்களுக்கு கொண்டு வருவது என்பதை பற்றி பேசினார். என்னுடைய அருமை நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் மாணவர்களை தொழிற்சாலைகளுடன் இணைந்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று பேசினார். மூன்றாவதாக எனது அருமை நண்பர் அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மக்களுக்கு தேவையான அங்கே இருக்கின்ற தேவைகளை அறிந்து நாம் விவசாயத்திலே புதுமைகளை பகுத்த வேண்டும் என்று பேசினார். நான்காவதாக எனது அருமை நண்பர் மனோன்மணியம் சுந்தரநாத் யூனிவர்சிட்டியினுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் பிச்சைமணி அவர்கள் கிராமத்தை சார்ந்த அந்த தொழில்நுட்பம் வேண்டும் என்று பேசினார். நான் இங்கு கேட்பதெல்லாம் இந்த இனோவேஷன் யாருக்காக, எதற்காக என்று கேள்வி எழும் பொழுது, இன்று 900க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களும் 45,000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளும் இருந்தும் இன்று இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் உயர் கல்வியிலே ஒரு உலக அரங்கில் இன்று சேர முடியாமல் இருப்பதற்கு காரணம், நாம் படித்த கல்வி, என்னுடைய படிப்புகளால் வரும் அந்த விளைவுகள் அது உறுதியாக எடுக்கப்பட்டு என்னுடைய கிராம மக்களை சேரவில்லை என்பதையே நான் இங்கு பதிவு செய்கின்றேன். அதற்கு உதாரணமாக இன்று அத்துணை பேரும் ஆன்லைன் எஜுகேஷனை பற்றி பேசும் பொழுது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 75க்கும் மேற்பட்ட அந்த கிராமங்களை சூழ்ந்து இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள் இன்று அத்துணை பேரும் இன்டர்நெட் வசதி பெற்றிருக்கிறார்களா என்று கேட்டோருமானால் அவர்கள் அத்தனை பேரும் அந்த இன்டர்நெட் அந்த வசதியை பெறவில்லை. ஆகவே இன்று நாம் படிக்கும் கல்வி இந்த என்னுடைய சமுதாயத்திற்கு, என்னுடைய கிராம மக்களுக்கு என்று பயன்படுகிறதோ அன்றுதான் அது ஒரு உயர்ந்த கல்வியாக கருதப்படும் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேர் அமைந்திருப்பது போல திரு கர்ம வீரர் காமராஜர் அவர்களை எடுத்துக்கொண்டீர்களானால் அவர் இந்த தலைமுறையை உணர்ந்து 35,000க்கும் மேலான அந்த கல்விக்கூடங்களை திறந்தார். இந்த சமுதாய மக்களுக்கு தேவையான தொழிற்சாலைகளை திறந்தார். இந்த சமுதாயத்திற்கு தேவையான இந்த அணைக்கட்டுகளை கட்டினார். அதன் விளைவாகத்தான் இன்று தமிழ்நாடு உயர்கல்வியிலே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு சிறப்பு அவரிலிருந்து ஆரம்பித்ததுதான் என்பதையே நான் கூறுகின்றேன். ஏனென்றால் இன்று நான் படித்த கல்வி என்னுடைய கிராமத்தின் உள்ள புதுமைகளை
எங்கள் கிராமத்தில் உள்ள அந்த டெக்னாலஜி எனப்படும் தொழில்களை அறியாமல் இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்றால் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் ஒரு காலத்திலே இங்கு தமிழ்நாட்டிலே உள்ள திண்டுக்கல் எனப்படும் ஒரு சாதாரண கிராமத்திலே செய்யப்பட்ட அந்த பூட்டு எனப்படுகின்ற திண்டுக்கல் பூட்டு உலக அரங்கிலே மிக தெளிவாக மிக அருமையாக வரவேற்கப்பட்ட அந்த தொழில் இன்று என்னவாயிற்று? அதை நாம் உலக அரங்கில் எடுத்து சென்றோமா? இன்று ஏன் விட்டுவிட்டோம்? அதுபோல மதுரை என்று நாங்கள் கூறும் பொழுதே மல்லிகை என்றுதான் கூறுகின்றோம். அந்த மதுரை மல்லிகையில் உள்ள மனத்திற்கு காரணம் என்ன என்று நாம் இங்கு ஆராய்வதற்கான அந்த உரிய முயற்சிகளை இன்றளவும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையே நான் இங்கு உறுதியாக கூறுவேன். அதுபோல என்னுடைய படித்த மக்கள், படித்த மாணவர்கள், அவர்கள் எல்லோரும் கூறியது போல படித்த கல்வி தன்னுடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக கல்வியாக இருக்கிறதா என்று நாம் கேட்டோமானால் அதற்கு உண்மையிலேயே இல்லை என்பதுதான் உண்மையான பதிவாக இருக்கட்டும். ஆகவே இந்த எடுத்துக்கொண்ட தலைப்பு உயர்கல்வியிலே அந்த இனோவேஷன் எனப்படுகின்ற அந்த இனோவேஷன் புதுமை, அது எதுவாக இருக்கட்டும் என்றால் மாணவர்களை அயல் நாட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கல்வியாக மட்டும் இல்லாமல் என்னுடைய சமுதாய மக்களை முன்னேற்ற வேண்டிய ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். என்னுடைய புதுமைகள் எங்களுடைய சமுதாயத்திலே, எங்களுடைய கிராமத்திலே இங்கே நிறைந்து கிடக்கின்றன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் அதிக நேரமில்லாத காரணத்தினால் நான் என்ன கூற வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், பஞ்சாமிர்தம், பழனியில் உள்ள பஞ்சாமிர்தம், அதை எத்தனை ஆண்டுகள் நாம் பயன்படுத்தி வருகிறோம். ஆனால் அதற்கு அந்த புவி குறியீடு என்பது நமக்கு கிடைத்தது ஒரு 2 மாதங்களுக்கு முன்தான். இது ஏன்? இது எதற்காக காரணம்? இத்தனை பல்கலைக்கழகங்கள் இருந்தும், இத்தனை கல்விக்கூடங்கள் இருந்தும் இதில் ஏன் நாம் தேர்ச்சி பெறவில்லை என்பதே நான் இங்கு எல்லோருக்கும் நான் இந்த வினாவை எழுப்ப பதிவு செய்கின்றேன். இது போன்று நாம் அத்துணையும் கிராமத்தில் உள்ள சமுதாயத்துடன் இணைந்த தொழில் முறைகளை நாம் கற்றுக்கொண்டு அதனுடைய புதுமைகளை இன்னும் அதிகப்படுத்தி இந்த கல்வியை நமது தமிழ்நாட்டுக்கும் அல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலக கிருஷ்ணன் சார், நீங்கள் இணைப்பில் இல்லை, உங்களுக்கு இணையம் அங்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி. ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் ஜான், பிரசிடென்ட் ஆஃப் ACCP. I like to submit the meeting and also give me your feedback, how globally the education will change after COVID, and what is the output we are going to take from this summit also, the innovation in education. Please give me your feedback, sir. Yeah, okay, all right. Thank you very much, gentlemen, ladies and gentlemen, and our honorable ministers and vice chancellors and chancellors. We humbly thank you for your support and your wonderful commitment by attending the beautiful virtual conference. We hope to meet you. We hope to see you at Geneva in 2021. And therefore, I once again stand on behalf of the United Nations, the entire United Nations, and then Goto Foundation and Alliance Creative Community Project, and thanking you very much for this wonderful contribution that you have contributed towards this goal that we want to achieve in innovation in education. Thank you very much once again. And I as I said, my colleague texted me and then they gave me some message to be asked, but I guess we don't have enough time. And the more we keep long, the more the program becomes. So I would say thank you very much once again on behalf of everyone.
And our organization therefore stands to support everything that we do in collaboration, both in Canada and worldwide, everywhere that we go. Thank you very much once again. Thank you, Mr. John. நாம் நிறைவாக நன்றி உரை சொல்வதற்காக தமிழ் வம்சாவளி அமைப்பினுடைய தலைவர் திரு செல்வகுமார் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நிகழ்வின் கலந்து கொண்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கல்வியாளர்களாகிய அனைவருக்கும் உங்களுடைய கருத்தை இந்த உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு ஏற்றுக்கொள்கிறது. மற்றும் அல்லாமல் உங்களுடைய கருத்தை திரு கிருஷ்ணன் அவர்கள் கூறியது போல கடைசியில் பல்வேறு தடைகள் இருந்தாலும் அவர் சுருக்கமான கொடுத்த உரைகள் நம் தமிழ் சமுதாயத்துக்கு பேருதவியாக இருக்கும். இவை அனைத்து கருத்துக்களும் வேல்யூபிளான கருத்துக்களாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் பயணிப்பதற்கு தங்களோட மேலான உதவிகள் எங்களுக்கு வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்நிகழ்வை சிறப்பாக அமைய உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். உண்மையாகவே இனோவேஷன் இன் எஜுகேஷன், கல்வியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது, என்ன மாதிரியான கல்வி முறையை நாம் இந்த கொரோனாவுக்கு பிறகு நாம் மக்களிடையே கொண்டு செல்ல போகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த கருத்தாக பார்க்கின்ற போது துணைவேந்தர்கள், அறிவு சார்ந்த பெருமக்கள் சொல்லுகின்ற கருத்தெல்லாம் கிராமத்தினுடைய கடைக்கோடி மக்களுக்கும் இணைய வசதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆன்லைன் எஜுகேஷன் என்பது அடுத்த கட்ட ஒரு டிஜிட்டல் உலகமாக இருக்கும். இதற்கு நம்முடைய மாணவர்களை நாம் தகுதிப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்ததாக உலக தமிழ் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த உலக வம்சாவளி அமைப்பின் கீழ் ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு கல்வி நிறுவனத்தை அமைக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவைகள் எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அறிவு சார்ந்த பெருமக்கள் இவ்வளவு மணி நேரமாக இருந்து எங்களுடைய கருத்துக்களை, மிக மேன்மையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இந்த கல்வி ஆலோசனை மாநாட்டில் உங்களுடைய ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் மிகுந்த மதிப்பு மிக்கதாக நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக திரு ஜான் அவர்கள், ACCP அவர்கள் மிக அழகாக நாம் அடுத்த வருடம் ஜெனீவாவில் சந்திப்போம் என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இது ஐநாவிற்கு நாம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டமாக, ஒரு முன் உதாரண கூட்டமாக இருக்கிறது. அங்கு நமக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரம் மிக மிக குறைவான நேரம். அந்த குறைவான நேரத்தில் நாம் எவ்வளவு நிறைவான கருத்துக்களை பேசுகிறோம் என்பது மிக முக்கியது. உண்மையே கல்வி என்பது ஒரு சமூக மாற்றத்திற்கும் சமூகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கும் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை இங்கு இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி சொல்வார்கள், ஒரு புத்தகத்தை படிக்கின்ற போது ஒரு சிறைச்சாலையினுடைய கதவு மூடப்படுகிறது என்று. ஆகவே ஒரு கல்வி என்பது படிக்க படிக்க, எப்படி வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்பது போல நாம் இன்னும் அதிகமாக கற்க வேண்டும் என்பதுதான் இந்த கோவிட் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஒரு துணைவேந்தர் அவர்கள் பேசுகிற போது 1920, அதாவது 2ஆம் உலகப் போருக்கு 1ஆம் உலகப் போருக்கு பிறகு நிறைய கண்டுபிடிப்புகள் வந்தது. ஒரு 100 ஆண்டுகள் கழித்து 2020 இது போன்ற ஒரு கண்டுபிடிப்புகள் வரும் என்று சொல்லுகின்ற போது நமக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. கொரோனாவுக்கு பிறகும் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை, உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகெங்கும் இதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சமூக ஊடகங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான தருணத்தில், இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வில் நாம் அனைவரும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், நலமுடன் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.